ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சீசன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா சீசன் 2 கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்து முடிச்சவங்களுமே திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சில இடங்கள்ல 18+ வருங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க, அதுவும் பேரண்ட்ஸ் கூட இருந்தா. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 1. பியூட்டிஃபுல்லான ஸ்லோ விழுந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் என்னோட ரத்தம் எல்லா இடமும் பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நீ என்ன ஃபாலோ பண்ணி வராமல் இருந்திருந்தா இறந்துருக்க மாட்டேன்னு வா கேட்கவும், நான் மட்டும் ஒன்று ஃபாலோ பண்ணி வரலன்னா இந்நேரத்துக்கு நீ என் ஒய்ஃபாக இருந்திருக்க மாட்டியே அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஓ கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபான சுகாசா இப்போ அந்த இடத்துக்கு வர அவங்க ஃபேஸை பார்த்தா ஷாக்கா தெரியுது. என்னாச்சு டார்லிங்னு வா கேட்கவும், ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். டக்குன்னு வா கிஸ் பண்ணுறா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி நிறைய நாள் ஓடிடுச்சானா இன்னும் நான் இதுக்கு பழக்கப்படலை அப்படின்னு நம்ம ஹீரோவா அவ்வளோ வைக்கப்படுறாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஷார்க் மூவி இல்லை அப்படின்னு வா சொல்லுவோம். ஏன் எல்லாம் நல்லா தானே போச்சு நம்ம ஹீரோ கேட்குறான். ஷார்க்ஸ் எப்படி வானத்தில் பறக்குது, ஒரு சைஃபை ஆக்ஷன் இந்த மாதிரி இல்லாம இந்த படத்தை நார்மலா கொண்டு போயிட்டான் அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஒவ்வொரு நாள் சுகாசா கூட எனக்கு வாழ்க்கை புதுசா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் பார்த்தேன். இன்னொரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட்டு திடீர்னு காணாம போயிட்டா. 2 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா. எங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, வெட்டிங் ரிங் மாத்திக்கிட்டோம், என் பேரண்ட்ஸ் மீட் பண்ண, என்னோட வீடு எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டார்லிங் காலையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கவும், ஆமா கொஞ்சம் வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லையா அப்படின்னு வா கேட்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷார்க் மூவி பார்த்ததுல நான் செம கடுப்புல இருக்கேன்னு சொல்லவும், வெளியே படத்துக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கப்போ போலாம் அப்படின்னு வா சொல்றா. சரியா பண்ணி பேர் ரெடியாக அதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறத பார்த்தா ஆல்ரெடி ஒரு மூவியை பார்க்கணும்னு நினைச்சிருக்க போல, தனியா போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், பட் உங்க கூட சேர்ந்து பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல டார்லிங் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. போய் உங்க தேட்டருக்கு போறாங்க. சரி வாங்க டார்லிங் போகலாம் அப்படின்னு சுகாசா உள்ள கூட்டிட்டு போறா. என்ன பிரீமியம் லக்ஸரி சீட்டா அப்படின்னு வா பார்க்கவும், எப்பவாச்சும் ஒரு தடவை தானே வரோம் அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பாப்கார்ன் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்பவே ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிச்சோம்னா அப்புறம் ஓடையில பாத்ரூம் வந்துடும், அப்புறம் படத்தை ஒழுங்கா பார்க்க முடியாது, அது ஒரு மோசமான ஐடியான்னு வா சொல்றா. இப்ப படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் தேட்டர் இருட்டுக்குள்ள வச்சுதான் கிஸ் ஹக்லாம் பண்ணுவாங்க. பட் என் வைஃப் அதை எதிர்பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோகமான சீனை பார்த்தா அவ எக்ஸைட்மெண்ட் ஆகுறது, சஸ்பென்ஸ் த்ரில்லிங் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறதுன்னு நம்ம ஹீரோ அவளையே ரசிச்சிட்டு இருக்கான். அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ல அவளுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்து கண் கலங்குறா. என்ன நீ சுகாசா கூட படத்துக்கு போன போல அப்படின்னு கனாமே கேட்கவும், சுகாசா தான் ஒர்க் பண்ணும்போது பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஆயா சொல்றா. ஆமா நீங்க வெட்டிங் செரமனி வைக்க போறீங்களான்னு கேட்கவும், அது அவசியமா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க வீட்டுல எதுவும் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க வீட்டு ஃபேமிலில நம்ம கேட்கவும், அவ ஃபேமிலில அதை எதிர்பார்ப்பாங்களான்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த காலத்துல இருக்கிறவங்க மோஸ்ட்லி வெட்டிங் வைக்கிறது இல்ல, ஆனா காண்டலா ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சியா என்னோட வெட்டிங் நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு கனாமி சொல்லிட்டு, சுகாசாவை வெட்டிங் ட்ரெஸ்ல பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வா போறா. ஏன்னா வெட்டிங் செரமனியான்னு சுகாசா கேட்கவும், ஆமா கனாமே தான் அதை மென்ஷன் பண்ணா. அதை நடத்தணும்னு உனக்கு ஆசை இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு அதை நடத்தணும்னு ஆசை இருக்கா டார்லிங்னு வா கேட்கவும், எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பொறுத்தளவு அது டோட்டலி வேஸ்ட், தேவையில்லாம பணம் தான் செலவாகும். என்ன பணம் வேஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கிராண்டான கேக்கு, ஒரு வெட்டிங் ஹால், எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், அப்புறம் ஃபேன்சியான வெட்டிங் ட்ரெஸ், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அது போக எல்லாரும் முன்னாடியே கிஸ் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு வெக்கமா இருக்குன்னு வா சொல்லவும், உன்னை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்தா நீ சூப்பரா இருப்ப, உனக்கு கண்டிப்பா நான் வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கணும், அடுத்த வாரமே நம்ம வெட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னதான் அடுத்த வாரமா டார்லிங் வெட்டிங் செரமனி எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் எனக்கு சாம்பிள் காட்டுங்களேன்னு சுகாசா சொல்லவும், வெட்டிங் செரமனி ரொம்பவே சிம்பிள் தான், ஒரு ஹாலை புக் பண்ணணும், எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு வெட்டிங்னா எப்படி நடக்கும்னே தெரியல, வெட்டிங் செரமனிக்கு இப்போ நீங்க பிளான் பண்ண போறீங்க, 3, 2, 1 ஆக்ஷன் அப்படின்னு வா சொல்லவும், ஹலோ மிஸ்டர் பென்யூ சார், வெட்டிங் ஹால் ஃப்ரீயா இருக்கா, அடுத்த வாரம் நான் உன்னை புக் பண்ணிக்கிறேன், ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வெட்டிங் செரமனினா என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுன்னு நினைச்சியா அப்படின்னு கனாமே அங்க வந்து டென்ஷன் ஆகுறா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பக்கத்து வீட்டுக்காரங்க வாட்டர் மெலன் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், நாசாக்கு வெட்டிங் எப்படி நடக்கும்னே தெரியல அப்படின்னு கனாமே சொல்லவும், டார்லிங் நீங்க நினைக்கிற மாதிரி அது சிம்பிள் இல்லன்னு சுகாசா சொல்றா. ஒரு வெட்டிங் செரமனிக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறேன்னு கனாமே கேட்கவும், ஒரு 50,000 நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது 50,000 மினிமம் 7 to 8 லட்சம் வரும் அப்படின்னு கனாமே சொல்லவும், அவ்வளவு காணுமா, அவ்வளவு பணத்துக்கு நான் ஒரு காரை வாங்கிடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வில்லேஜ் சைடா போனா ஒரு வீடே வாங்கிடலான்னு சுகாசா சொல்றா. வெட்டிங் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நான் யோசிச்சதே இல்ல, அது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடலாம்னு நினைச்சேன். இஷ்டம் முன்னாடி ஒருத்தர் விரும்புறோம்னு சொல்லுவோம், அப்புறமா கிஸ் பண்ணிப்போம், இதுக்கு ஏன் 7 லட்சம் செலவாகுது, ஒருவேளை வெட்டிங்க முடிச்சுட்டு ஏதாச்சும் சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு போகணுமா, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு ஆகுமோ, ஹோலி ஆப்ஜெக்ட் எதையாச்சும் கண்டுபிடிக்கணுமோ நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒன்னும் அட்வென்ச்சரிங் கோஸ்ட் இல்ல அப்படின்னு கனாமே சொல்றா. இப்போ புரியுது வெட்டிங் செரிமோனில ஏன் எல்லாரும் அழுறாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சார்லட் கூட சிட்டோசி வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அரோரா எவ்வளவு நேரம் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், 5 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்னு வா சொல்றா. அவங்க வெட்டிங் செரிமோனியை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சிட்டோசி கேட்கவும், யாரு கோனன் வெட்டிங்னு கேட்கவும், என் சிஸ்டரோட வெட்டிங்க சொல்றேன் அப்படின்னு சிட்டோசி சொல்லவும், இந்த காலத்து பீப்புள்லாம் வெட்டிங்க பத்தி கேர் பண்றாங்களா என்ன அப்படின்னு அரோரா கேட்கறா. காசா கண்டு பேர் ரொம்பவே வெக்கப்படுவாங்க, அவங்க இதை நடத்துவாங்களாங்கிறது டவுட் தான் அப்படின்னு சார்லட் சொல்றா. அது போக நிறைய பீப்புளை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அரோரா சொல்றா. ஒரு வழியா அவங்களோட ட்ரைனிங் இப்ப முடியுது, கப்பிள்ஸோட 2 ஃபேமிலியுமே இது நாள் வரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டது இல்ல, இந்த வெட்டிங் செரமனி அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு அரோரா சொல்றா. கிராண்ட்மா தான் சுகாசாவை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிட்டோசை சொல்றா. அதுவும் உண்மைதான் அப்படின்னு அந்த மைடி யோசிக்கிறாங்க. இவங்க பேத் ஹவுஸை க்ளோஸ் பண்ணி
பண்ணிட்டாங்க. சுகாசா இப்ப தனியா உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. செக் பண்ணி பார்த்ததுல வெட்டிங் செரமனிக்கு மினிமம் 4 லட்சமாச்சும் ஆகும்னு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெட்ரோத்தல் மணியா 1 லாக் போட்டிருக்கா அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ யோசிக்கவும், எனது பெட்ரோத்தல் மணியா அப்படின்னு ஆயா ஷாக் ஆகுறா. நீ இங்க தான் இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், ரோம்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தான், என் சிஸ்டர் அடிச்சு வெளியே பத்திட்டா. சரி நீ பெட்ரோத்தல் மணியை பத்தி கேட்டுட்டு இருந்தியே, நியூலி வெட்ஸோட அந்த எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து கொடுக்கறது தான் அப்படின்னு ஆயா சொல்லவும், வெட்டிங் செரமனிக்கு எதுக்கு இவ்வளவு செலவாகுதான் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு அதை அரேஞ்ச் பண்ணணுங்க போது அவ்வளவு ஆகுறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லவும், எனது ஒரு வருஷம் ஆகுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அது கூட உனக்கு தெரியாத ஆயா கேட்கவும், எதுக்கு ஒரு வருஷம் நம்ம ஹீரோ கேட்கறான். அதான் எனக்கும் தெரியல, யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆயா சொல்லவும், அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்கணும். அப்பா அம்மா ஒரு வேளை வெளியூர்ல இருந்தாங்கன்னா, ஹலோ அப்பா நாளைக்கு என் கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னா அவங்களால உடனே வர முடியாதுல்ல, மண்டபம் புக் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சுகாசா வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. அவ குடிச்ச பாட்டில இவனும் குடிக்கிறான், இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி ஆயா ஷாக் ஆகுறா. நமக்கு தான் ஒர்க் அதிகம் அண்ட் பணமும் வேஸ்ட், அதை நம்ம பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சுகாசா சொல்றா. இதுக்கு முன்னாடி நீங்க வெட்டிங்கே செஞ்சு பார்த்ததுல பண்ணாமையே அது நல்லா இருக்காது, நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்னு ஆயா கேட்கவும், ஆனா அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியலன்னு சுகாசா கேட்கவும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த பணத்தை நான் ரெடி பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க அப்படி ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சுகாசா சொல்றா. சரி அப்படின்னா நீ போய் ஒரு ஜெக்ஸியா வாங்கிட்டு வா, கல்யாணத்தை பத்தி என்னெல்லாம் பண்ணணும்னு அதுல போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு ஆயா சொல்றா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எப்படி எனக்கு ஜாமா வாங்க போக வேண்டியது இருக்கு, சோ நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சுகாசா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு தேவையான பால் மத்த பொருள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அந்த ஜெக்ஸி புக்கை எடுக்கிறான். சுகாசா சாக்லேட் வேணுமான்னு கேட்கவும், சரி எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புக்கை நம்ம பில்ல போடும்போது நம்ம மேரேஜ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க நினைப்பாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. ஆனா ஏன் நம்ம ஹீரோ கேட்கவும், கல்யாணம் பண்ணிக்கிட்ட போற கப்பல்ஸ் தான் இதை எடுத்துட்டு போவாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மள பார்த்தாங்கன்னா அப்படித்தானே நினைப்பாங்க அப்படின்னு வைக்கப்படுறா. ஒரு வழியா இப்ப இவங்க அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பார்க்ல உட்காந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதை செலக்ட் பண்றதுனே குழப்பமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நிறைய ஆப்ஷன்ஸ்னாலதான் சில கப்பல்ஸ்குள்ள சண்டையே வந்திருக்கு. ஒன்னு இதை தான் பண்ணணும்னு சொல்லுவா, பையன் இன்னொன்னு பண்ணணும்னு சொல்லுவான். நமக்குள்ள அந்த மாதிரி சண்டைகள் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற நம்மளோட இந்த லவ் இப்படியே இருந்தா போதும், அதை மாறணும்னு நான் ஆசைப்படல. இந்த மாதிரி ஒரு நைட்ல நம்ம இப்படி தனியா இருக்கிறது இதுவே பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவோம், எனக்கு புரியுது. அப்ப இப்போதைக்கு நம்ம வெட்டிங்க பண்ண வேணாமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இப்போதைக்கு நம்ம ஒன்னா இருக்கிறதே போதும், ஒரு நாள் டைம் வர்றப்ப பாத்துக்கிடலாம், ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. வெட்டிங் ட்ரெஸ்ல நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்ப உங்களுக்காக மட்டும் வேணா நான் தனியா வெட்டிங் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன், அது நமக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்றா. உண்மையாவா சொல்ற, அப்ப அது நமக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட்டான வெட்டிங் செரமனியா, நாசா யோசிக்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ண சம்மதமா அப்படின்னு கேட்கவும், சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு, நாசா யோசிக்கி நீ சுகாசாவன் கேட்க வரதுக்குள்ள 1000 டைம்ஸ் யாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நான் பிரைட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோமோ, அதுல ஒரு லைன் தப்பா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் டார்லிங், ஆனா கரெக்டா இதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சுகாசா கேட்டுட்டு, ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு பிரச்சனை கொடுப்பீங்களான்னு கேட்கவும், ஆமான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பசங்க ரிசல்ட் திரும்பவும் கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது பசங்க மேல தப்பு இல்ல, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவன் எல்லாத்துலயும் ரொம்பவே பெஸ்டா பண்ணா, அவன் ஈக்குவலுக்கு இது நாள் வரை யாருமே பண்ணல அப்படின்னு டீச்சர் யோசிச்சுட்டு இருக்கவும், பேடிஏ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்க போய் இதை பண்ணிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு டீச்சரா என்ன நிறைய வேலை வாங்குறாங்க, நிறைய ஒர்க்கா பண்ண சொல்றாங்க, ஆனா சேலரி கம்மியா தான் தராங்க, பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் பண்றது ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. மிஸ் யானகி என் கூட அம்யூஸ்மெண்ட் பார்க் வரீங்களா, ஐ மீன் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்கா அதான் கேட்கவும், இந்த டீச்சருக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம்ல நீங்களும் ஒரு டீச்சர் தானே எப்படி எப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஹாய் மிஸ் யானகி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ராஜா நீயா இதை அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. உனக்கு ஓடல ஆக்சிடென்ட் ஆகி நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க கேள்விப்பட்ட, லைஃப் இப்ப எப்படி போகுதுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா கையில என்ன ரிங்குன்னு கேட்கவோ, ஓ இதுவா என் வெட்டிங் ரிங், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஹைஸ்கூலுக்கு போகாம ஒரு ரவுடி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ரவுடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானா. ராஜா நான் வீட்டுல கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவோம். ஆனா நான் தான் இப்ப ஸ்கூல்ல படிக்கலையே நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். என்னோட மிடில் ஸ்கூல் டீச்சர் எனக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க சுகாசாவை பார்த்துட்டு பரவாயில்ல இவ அழகா தான் இருக்கா, நாசா நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட பேரு சுகாசா யோசிக்கி, நாசாவோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. என் ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எனக்கு வெக்கமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெளி தோற்றத்தை பார்த்து நான் ஏமாந்துடக்கூடாது, மேபி இந்த பொண்ணு கெஸ்ட் வந்திருக்கிறதுனால ஆக்டிங் பண்ண கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் யானகி பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வயிறு பசிக்கிற சவுண்ட் கேட்க நான் டின்னர் ரெடி பண்றேன்னு சுகாசா சொல்றா. இல்ல வேண்டாம் அவங்க சொல்லிட்டு இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நாசா நீ கொடுத்து வச்சவன் டெய்லி வீட்டு சாப்பாடு வேற லெவல்ல இருக்குன்னு அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்பதான் அவங்க லைஃபை யோசிச்சு பார்க்கும்போது எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்ல, ஈவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸையும் தான் சாப்பிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. சுகாசா அந்த ஷைடிஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது உங்களுக்கு பிடிக்குமே தான் பண்ண டார்லிங் அப்படின்னு சொல்றா. புரியுது இந்த சாப்பாடு ஏன் டேஸ்டா இருக்குன்னு, இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் லவ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா நாசா நீ ஹை ஸ்கூலுக்கு போல ஃபியூச்சர் ஒர்க் எல்லாம் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும், இப்போ எனக்கு இருக்கிற ஒரே கோல் என்னோட ஒய்ஃபை ஹாப்பியா பாத்துக்கிட்டு தான், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மெமரிஸை கிரியேட் பண்றது தான் அப்படின்னு சொல்லவும், அப்ப பணம் எல்லாம் தேவைப்பட்டான்னு அவங்க
அவங்க டீச்சர் கேக்குறாங்க, நான் தேவைப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிடுவேன், என்னோட ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸை என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் பாத்துக்கிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரெசன்ட் டைம் அப்படின்னா என்ஜாய் பண்ணணும்ல அப்படின்னு டீச்சர் யோசிச்சுட்டு உங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறாங்க. நானும் என்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டே ப்ரெசென்ட் என்ஜாய் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு அந்த டீச்சர் யோசிச்சுட்டு உடனே அவங்க போன் எடுத்து அந்த டானி கோச்சிங்கிற டீச்சருக்கு கால் பண்ணி அம்யூஸ்மெண்ட் பார்க் போலான்னு சொன்னீங்கல்ல, நம்ம போலான்னு சொல்லவும் அப்ப ஒர்க்னு அவன் கேட்கவும் என் ஃபியூச்சர் ஒர்க்கை என் ஃபியூச்சர் செல்ஃப் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சுகாசா இப்ப வழக்கம் போல பேத் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு பெரிய ரவுடி கேங்க சேர்ந்த ஒருத்தன் வந்து நிக்கிறான். இங்கதான் யோசுகி இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்கவும் நான் தான் யோசுகி அப்படின்னு சுகாசா சொல்றான். நான் தேடி வந்தது ஒரு பையன், நாசா யோசுகி, அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டான கை அப்படின்னு சொல்லவும் ஒரு மோசமான ரவுடி கிட்ட நான் அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சுகாசா சொல்லவும் சுகாசா பார்த்து பேச அவனை பார்த்தா பெரிய ரவுடி குரூப் மாதிரி தெரியுது அப்படின்னு கடாமி சொல்றா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஃபைட்டுன்னு வந்து அவனை ஒத்த கையை வச்சே தோக்கடிப்பேன் அப்படின்னு சுகாசா சொல்றா. இது பேத் ஹவுஸ், குளிக்கிறதா இருந்தா இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சுகாசா சொல்ல போய் குளிக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு அவன் கேட்கவும் 500 ரூபா அங்க பில்ல போய் எடுத்துட்டு வான்னு சொல்லப்போம். அவனும் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவன் பில்ல கொடுக்குறான். என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுகாசா பேசிட்டு இருக்கும் போதே எங்க இது நீயா நம்ம ஹீரோ கேட்கறான். சார் நாசா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் இவன் ரிலேட்டிவான்னு கனாமே கேட்கறா. என் கசன் தான் எப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்கவும் உங்க பேர்லயே ஒத்துமை இருக்கேன்னு கனாமே சொல்றா. உங்களுக்கு இந்த ரவுடியை தெரியுமான்னு சுகாசா கேட்கவும் இவன் ரவுடில இல்ல சாதாரண ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் இங்க இதுதான் என்னோட வைஃப் சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுமா அவன் ஷாக் ஆகுறான். உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆச்சு அப்படின்ட்டு அவன் கீழே விழுறான். முன்னாடி ரோடா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கிங்கா சொல்லப்போம். உண்மையிலேயே இவன் ரவுடி கிடையாதான்னு சுகாசா கேட்கறா. சாதாரண ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கூல் பிரசிடென்ட்டோ கூட அப்படின்னு ஹீரோ சொல்லுமா. ஆமா எனக்கு பிரச்சனைன்னு வந்தா சார் நாசா தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு தடவை எங்களை நிறைய பேர் சுத்தி வளைச்சப்போ இக்கட்டான சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கணுங்கிறத நாசா தான் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல நம்மள ஆம்புஷ் பண்ணா எப்படி தப்பிக்கிறதுங்கிறதையும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓ எதிர்பார்க்காம வைக்கிற பாப் குஸை பத்தி தானே பேசுற நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ரிசல்ட் நினைச்சு பாஸ் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் பாஸ்னு சொல்றது பிரின்சிபல தான் நினைக்கிறேன் அப்படின்னு சுகாசா நினைக்கிறா. சார் நாசா உண்மையிலேயே நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எதுக்காக கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கவும் வேற எதுக்காக நான் அவளை லவ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க உண்மையிலேயே லவ் பண்றீங்கன்னா என் முன்னாடி கிஸ் பண்ணி காடுங்க, எப்படியோ பலமட்ட பண்ணிருப்பீங்கல்ல, ஒரு கிஸ்ஸே இல்லாதெல்லாம் உண்மையான அளவு கிடையாதுன்னு சொல்லவும் சம்மந்தம் இல்லாம ஏன்டா ஆதாரிக்கிறேன்னு சுகாசா கேட்கவும் உங்க மேரேஜ் பண்ணா நீங்க சிஸ்டர் நான் என் உயிரை கொடுத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆமா கிஸ் பண்ணுங்க, உண்மையிலேயே லவ் பண்றீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கனாமே சொல்றா. உண்மையிலேயே நான் அவளை லவ் பண்றேன், எனக்கு எல்லாரும் முன்னாடியே கிஸ் பண்றதுல எனக்கு ஓகே தான், ஆனா ஒருவேளை சுகாசா உனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஓகே தான் வா சொல்றா. இப்போ இவங்க கிஸ் பண்ணலான்னு போகும்போது சரி போதும் நிறுத்துங்க, நீங்க லவ் பண்றீங்கன்னு நான் நம்புறேன், உங்க பிரைவேட் லெவல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்டா நீ தானடா அதை கேட்டேன்னு சுகாசா சொல்றா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு உங்க ஹெல்த் தேவை நம்ம சொல்லுவோம், பணம் மட்டும் கேட்காதான்னு சுகாசா சொல்றா. இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனை, பாய்ஸ் அதை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆளுங்க எல்லாமே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு காமிக்கிறாங்க. பேக்கேஜ் நம்ம சொன்னதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பூனை குட்டி தான் இருக்கு. இந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, வழியில அவன் தனியா இருந்தான். சரி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு இவனை வேற எங்கேயாச்சும் விட்டுலான்னு நினைச்சானா ப்ளூ கிராஸ் லா படி அந்த மாதிரி தனியா விடுறது தப்புன்னு சொன்னாங்க. இவனுக்கான ஓனரை நாங்க தேடணும், ஆனா கண்டுபிடிக்க முடியல. என் மொத்த டீமுமே இவன் ஒருத்தனால நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருக்கு, உங்க ஹெல்ப் தான் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முதல்ல இதை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கறான். இதை உடனே போறான் பாய்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அவன் ஆளுங்க வராங்க. இப்ப வெட்டினரி கிளினிக் போயிட்டு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வேற ஏதாச்சும் டேமேஜ் STR-CPC இம்யூனியம் கொடுங்க நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் டாக்டர் சொல்றாங்க. அவன் பேர் என்னன்னு கேட்கணும், இன்னும் பூனையை பார்க்கவே இல்லைன்னு அவங்க சொல்லவும் சரி அப்ப பாத்துருவோம் டாக்டர் திறந்து விடுறாரு. அந்த பூனை வெளியே வந்த உடனே பயத்துல கத்திட்டு இருக்கு. அது உங்க கையை கடிக்குதுன்னு கேட்கவும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன பேர் வைக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபுல்லா பிரவுனாவும் சென்டர்ல ஒயிட்டாவும் இருக்கு, டோஸ்ட்னு வைக்கலான்னு வா சொல்றா. சரி டோஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா அது இன்னும் கத்துது. பண்ணி முடிக்கிறதுக்கு 1 hour ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஒருவேளை இதுக்கு ஓனர் கிடைக்கலன்னா நம்மளே தான் வளர்க்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த போனா அங்க கத்திட்டே இருக்கிற சவுண்ட் கேக்குது. சார் நாசா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கிங்கா இப்ப ஓடி வரா. எல்லாம் ஓகே தான், பட் அவனுக்கு ஃபுட்டோ மத்த விஷயங்களும் தேவை நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே அதை நானும் என் பாய்ஸோ பாத்துக்கிட்டோம், ஒயிட் பவுடர் அண்ட் பீசஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஃபுட்லயே நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா வாங்கணும், சிந்தட்டிக் பேஸ் இல்லாத ட்ரை ஆவாங்க, சீப்பா இருக்கிற சில ட்ரைல ஆன்டி மைக்ரோபல்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாததெல்லாம் பார்த்து வாங்க, ஃபுட்ல கிரெயின்ஸ் இல்லாததை வாங்க, ஏன்னா அப்படின்னா போனீங்களுக்கு அது சமைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஹீரோ நிறைய டீடைல் சாப்பாடெல்லாம் பத்தி கொடுக்குறான். டீடைல் உங்களுக்கு எப்படி தெரியும் டார்லிங்னு சுகாசா கேட்கவும் ஹியூமன்ஸ் நம்மள ஹெல்த்தியா பாத்துக்கிடுவோம், ஆனா போனீங்க அப்படி இல்ல, அதனால செல்ஃப் கேர் பண்ண முடியாது, நம்ம தான் அதுங்களை பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனைய செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. 2 கியூட்னஸ் பக்கத்துல இருக்கும்போது ஓவர் கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ டோஸ்ட்னு கூப்பிட்டா அது இன்னும் நம்ம ஹீரோவை பார்த்து கத்துது. கிங்காவும் அவன் பாய்ஸும் தேவையான விஷயங்களை வாங்கிட்டு வராங்க. நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது டோஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை எழுப்புது. என்னாச்சு டோஸ்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். சாப்பாடு வேணும்னு சொல்லுதான் நம்ம ஹீரோ டயத்தை பார்த்தா 2:48 தான் ஆகுது. என்ன பார்த்தா எழுப்புறதுக்கு ஓகேன்னு தோணிருக்கோம். நம்ம ஹீரோவை சாப்பாடு எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே அது போய் சுகாசா பக்கத்துல படுத்துக்கிடுது. சாப்பாடு கொடுத்தது நானு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நேற்று நைட்டை பண்ணீங்க ஒழுங்காவே தூங்கல போல, டோஸ்ட் உங்களை நம்புறான் என்ன மாதிரியே, அதனாலதான் நைட்டு உங்களை வந்து எழுப்பியிருக்கான் அப்படின்னு சுகாசா சொல்றா. எங்க 2 பேருக்குமே உங்களோட அட்டென்ஷன் தேவைப்படுது, நீங்க எப்பவும் என்னையவே பார்த்துட்டு இருக்கணும் டார்லிங் அப்படின்னு சுகாசா சொல்றா. எப்பவும் என்னோட அட்டென்ஷன் தேவையா அப்படின்னு போய் அவங்க பேசிக்கிட்டே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது டக்குனு கனாமி அங்க வந்துருதா. சரி உங்க டெய்லி கப்பல்ஸ் ரொட்டீன் பண்ணுங்க, நான் கண்டுக்கிட மாட்டேன்னு கனாமி போயிருந்தா.
டோஸ்ட் பாரு ரொம்பவே கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். அதை விட குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் கியூட்டா இருக்கிற சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பண்றீங்க டார்லிங் வா கேக்குறா. நீ தானே எப்பவும் உனக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே, ஒருவேளை நான் கியூட்டா டோஸ்ட் கியூட்டான்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படின்னு அவ கேட்கவும், நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கேட் பாத்துக்கிட்டே இருக்கு. டோஸ்ட் இந்த பக்கமா பார்க்காத, எங்க படிச்சுட்டு இருக்கா நாசா ப்ரோ, இதை நீங்க உங்க வெட்டிங் கிஃப்டா கண்டிப்பா ஏத்துக்கிடணும் அப்படின்னு ஜீங்கா வந்து மோஃபிலாண்டுக்கான டிக்கெட்ஸை கொடுத்துட்டு போறான். சுகாசா நீ இதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி அங்க போனது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், போனதில்ல அதான் எக்ஸைட்மெண்டா இருக்கேன். ஆமா நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்கவும், ஆமா 2 தடவை நான் போயிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்தோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க, சீக்கிரம் தூங்கினா தான் நாளைக்கு சீக்கிரமா ஆந்திக்க முடியும் அப்படின்னு டக்குன்னு சுகாசா தூங்கிட்டா. என் வைஃப் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கா, நாளைக்கு நான் தான் அவளை ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அடுத்த நாள் இவங்க மோஃபிலாண்டுக்கு போலான்னு பார்த்தா செம மழை இருக்கு. டார்லிங் அவங்க ஓபன் பண்றதுக்குள்ள சீக்கிரம் வாங்க, மலையில நனைஞ்சுக்கிட்டே ஓடினாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபாஸ்டா அவங்க அங்க போறாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், இது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சுகாசா பாத்துட்டு இருக்கா. சரி வாங்க போலாம் அப்படின்னு சுகாசா சொல்லவா, அதுக்கு முன்னாடி நான் போய் ரெயின் கோட் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல பாக்க சுகாசா ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். மழை வந்தது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சிட்டோசை கேட்கவும், நம்ம என்டர்டைன்மெண்ட் முன்னாடி இருக்கு பாருங்கன்னு சார்லட் காமிக்கிறா. இவங்க தீம் பார்க்கு டேட்டிங் வந்திருக்காங்களா அப்படின்னு சிட்டோசை கேட்கவும், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, சோ ஆப்வியஸா அவங்க இங்க வருவாங்க தானே, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், இன்னைக்கு ஃபுல் ஃபன் இருக்கு அப்படின்னு அரோரா சொல்றா. இது அவசியம் தானே அப்படின்னு சிட்டோசை கேட்கவும், ஆல்ரெடி 3 டிக்கெட் வாங்கியாச்சு, நம்மளும் போய் முதல்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சார்லட் சொல்றா. நம்ம ஹீரோ சுகாசாவை ஃபாலோ பண்ணாம இவங்க தனியா ரைடு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுல பொண்ணு சுகாசா சொல்லப்போ, அந்த கிரே மேன்ஷனா நம்ம ஹீரோ வந்துட்டு அதுல கூட்டிட்டு போறான். டார்லிங் பாருங்களேன் இந்த செட்டப் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சுகாசா சொல்றா. சுகாசா இதை நல்லாவே என்ஜாய் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை ரசிச்சிட்டு இருக்கான். இப்ப அதுல இருக்கிற ரைட்ல அவங்க ஏறுறாங்க. ட்ரீம் கிங்டம் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து என் ஒய்ஃப் ஹாப்பி ஆக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ரைடை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண, அடுத்தடுத்த ரைடுக்கு இதே மாதிரி போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சுகாசா சொல்றா. ஸ்பேஸ் சாஜிடேரியஸ்க்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது அந்த மோபியை பேஸ் பண்ணி தானே ரெடி பண்ணிருக்காங்க, அந்த ஆண்ட்ராய்டு எபிசோட் 3ல வரும், அந்த ஸ்பேஸ்ஷிப் எபிசோட் 5ல வரும்ல அப்படின்னு சுகாசா சொல்லவும், நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கே நம்ம ஹீரோ கேட்கறான். இதெல்லாம் காமன் நாலேஜ் அப்படின்னு சுகாசா சொல்றா. அதுல இருக்கிறதுல இவங்க ஏறி உட்காடுறாங்க, அதுல வேற லெவல்ல இருக்கு. அப்படிதான் ட்ரீம் கிங்டம் நீங்க பஸ் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு திரும்பவும் அதுல ரைட் போகணும்னு ஆசை, பட் இதுலயே போனா மத்த ரைட்ஸ்க்குலாம் போக முடியாதுன்னு சுகாசா நினைக்கிறா. கைஸ் நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு மிஸ் யானைக்கு எங்க வராங்க. உங்க கூட டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் பிரேக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவங்க சொல்லவும், நீங்க என்ன உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவா. அவங்க ஷாக் ஆயிட்டு, இல்ல நான் என் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் கூட வந்திருக்கேன், அவரும் ஒரு பையன் தான், மத்தவங்க பையங்களை பார்த்தா கப்பல்ஸ் நினைச்சுக்கிடுவாங்க, பட் அவருக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, என்னெல்லாம் போய் யாரு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவா, அவர் ஜஸ்ட் லாட்டரியில டிக்கெட் வின் பண்ணிருக்காரு, அதான் எங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு யானகி சொல்லவும் சுகாசாக்கு புரிஞ்சிருது. கண்டிப்பா அவர் லாட்டரியில எல்லாம் இதை வின் பண்ணல, இதை ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு மிஸ் யானகி அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சுகாசா புரிஞ்சுக்கிடுறா. மேபி அவங்களோட ஃப்ரெண்ட் இதை ஒரு டேட்டா உங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சுகாசா கேட்கவும், அவருக்குலாம் என் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் அவரோட டைப்போ கிடையாது, நான் வேலையே பார்த்துட்டு இருக்கேன், தனியா உட்காந்துருக்கேனுங்கிறதுக்காக தான் பார்க்கு தேட்டர்னு இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவர் என்ன கூட்டிட்டு வருவாருன்னு சொல்லவும், அப்படின்னா அவரே உங்களை லவ் பண்றாரு, இவங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க, அந்த டானகுச்சி இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததே மேபி ப்ரப்போஸ் பண்றதுக்கா இருக்கலாம், ஆனா நானும் நாசாவும் இந்த இடத்துல இருந்தா அவரோட பிளான் கேட்டு போயிரும். டார்லிங் நம்ம அடுத்த ரைட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சுகாசா சொல்லுவான். அப்படி எதுவும் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான். சரி லேட் ஆகுது வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதிட்டா ஓடிடுதா. பாய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு மிஸ் யானகி சொல்றாங்க. டார்லிங் அந்த டானகுச்சிங்கிறவரை இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்லவும், என்னதான் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவர் லாட்டரி எல்லாம் வின் பண்ணல, டிக்கெட் அவரே வாங்கிட்டு அதை ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு மிஸ் யானகி அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. எல்லா விஷயத்திலயும் பிரில்லியண்டா இருக்கிற நீங்க இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் புரிஞ்சுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சுகாசா சொல்லவும், மிஸ் யானகிக்கும் அப்படின்னா எந்த ஐடியாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சுகாசா சொல்றா. நான் ஒன்னும் அந்த மாதிரி புரிஞ்சுக்காதவெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க நம்ம ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்றா. பைரட் ஆஃப் ஜம்ப்னு ஒரு ரைடு இருக்கு, அதுக்கு இவங்க போலான்னு பார்க்கும்போது இதுதான் டானிகோச்சின்னு நினைக்கிறேன் மிஸ் யானகி கூட நிக்கிறாங்கன்னு அவங்க பாக்குறாங்க. அவங்களும் அந்த ரைடுக்கு தான் போறாங்க. மிஸ்டர் டானிகோச்சியோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவர் லவ்ல இருக்காரு. இப்ப அவர் கையை பிடிக்க போறாரு, ஜஸ்ட் மிஸ்ல அவர் பின் வாங்கிட்டாரு, என்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுகாசாவும் கமெண்ட்ரி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. மிஸ்டர் டானிகோச்சி இவங்க பெஸ்ட் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சுகாசா நினைக்கிறா. அவர் இவ்வளவு தூரத்துக்கு இருந்த மீன் மிஸ் டானிகோச்சி எப்படிதான் புரிஞ்சுக்கிடாம இருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்களும் அதே மாதிரி தான் டார்லிங் அப்படின்னு சுகாசா சொல்றான். நான்லாம் அப்படி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க ஒரே ரைட்ல ஏறி ஒன்னா உட்காரவும், உங்களுக்குள்ள நிறைய விஷயம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பயங்கரமான விஷயங்களை பார்த்தா பயமா இருக்கும் சார், நான் அவங்க கையை பிடிச்சுக்கவா அப்படின்னு மிஸ் யானகி வந்து டானிகோச்சியோட கையை பிடிச்சுக்கிடவும், டானிகோச்சி ஷாக் ஆகுறான். எஸ் கோப்ரா அடிச்சிட்டாங்க, மிஸ் யானகியை டைரக்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க கமெண்ட்ரி பண்றாங்க. இந்த இடத்துல வச்சு அவர் சொல்லிடுவாரான்னு சுகாசா கேட்கவும், இங்க இல்லன்னா ரைட் ஃபயர் ஒர்க் நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவான். அதெல்லாம் இங்க இருக்கான்னு சுகாசா ஆச்சரியப்படுதா. ரைடை முடிச்சுட்டு அவங்க வெளியே வராங்க. அவரை பார்த்தா ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சுகாசா சொல்றா. மிஸ் யானகி கிட்ட நான் எப்போ ப்ரப்போஸ் பண்றது, எந்த டைமிங் கரெக்டா இருக்கும் அப்படின்னு டானகுச்சி யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு யானகியே கேட்கவும், இதுதான் சரியான டைமா ப்ரப்போஸ் பண்ணிடுவா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ள, என்ன நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் என்ன கூட்டிட்டு வந்தியான்னு கேட்கவும், ஐயோ ஹை ஸ்கூல் பசங்களுக்கு பொறுப்பே இல்ல, ஓ சிச்சுவேஷன்ல இங்க நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியாதா, இப்படி பப்ளிக்கா அதை பேசுற அப்படின்னு டானகுச்சி நினைக்கிறான். வெயிட் பண்ண அப்படின்னா நீ அந்த டிக்கெட் லாட்டரியில வின் பண்ணலையா, கூட வரதுக்காக தான் போய் சொன்னியான அந்த பொண்ணு கேட்கவும், இப்படி போட்டு உண்மையை உடைக்கிறாங்களே மிஸ் டானகுச்சி கண்டுபிடிச்சிருவாங்களோ நம்ம பயந்துட்டு இருந்தா. எல்லாரும் உங்களே மாதிரியே லாட்டரியில வின் பண்ணி வர்றதில்ல போல அப்படின்னு சொல்லி டானகுச்சி சொல்லவும்,
இவ்வளவு தூரத்துக்கு அவங்க சொல்லியும் இவங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா இவங்க எல்லாவா புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு டானகோஜி யோசிக்கிறான். இப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வெட்டிங் செரமனி நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வெட்டிங் நடக்குமா அப்படின்னு யானகி கேட்கவும், ஆமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா நிறைய செலவாகும் அப்படின்னு டானகோஜி சொல்லவும், அவங்க இவ்வளவு செலவு பண்ணியும் இன்னைக்கு இங்க மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அப்படின்னு யானகி கேட்கிறா. ஈவன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட அவங்க ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற கப்பல்ஸ் அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் லைஃப் ஃபுல்லாவே கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. மிஸ் யானகி நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மத்ததை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்குவான். அவளும் சரின்னு சொல்றா. சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டுட்டு மத்த ரைட்ஸை கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சுகாசாவும் ஓகே சொல்றா. சிட்டாசேமா மைட்ஸோ மத்த ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கும் போது நம்ம ஹீரோவும் சுகாசாவும் போறதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. டார்லிங் நம்ம வேணா அந்த இடத்துல ஒரு கேம் விளையாடலாமா? நான் சாப்பிட வேண்டியதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க, நீங்க சாப்பிட வேண்டியதை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சுகாசா சொல்ல போனா பெஸ்டா சூஸ் பண்ணுவேன் பாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டாங்க. இதுல கூட இவங்க ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பட் அந்த கேம் நல்லா இருக்கு, நம்மள போய் உள்ள ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அரோரா சொல்லவும், நான் ஃபாலோ பண்ணி வந்த நீ அசிஸ்டுக்கு தெரிஞ்சா அவன் என்ன கொன்றுவான்னு சிட்டோசை சொல்லவும், மாறு வேஷத்துல போல கண்டுபிடிக்க மாட்டாங்க, இந்தாங்க உங்க மாஸ்கியோ போட்டுக்கோங்கன்னு சிட்டோசைக்கு போட்டு விடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து எவனாச்சும் கறி எடுப்பானா? அது மேல ஃப்ரைட் சிக்கன் சாஸை இவ்வளவு ஊத்தி வச்சிருக்கான், ஸ்வீட்டியோ காரத்தையோ பக்கத்துல வச்சிருக்கா, பார்க்கவே அழகோலமா இருக்கு அப்படின்னு சிட்டோசை பாக்குறா. சுகாசா நம்ம ஹீரோக்காக சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் போய் எடுத்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு கொண்டு போகவும், டார்லிங் நீங்க கறி பக்கத்துல ஸ்வீட்ஸை வச்சு எடுத்துட்டு வந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, சாப்பிடுறேன், அவங்கள பத்தி எனக்கு தெரியாதான்னு சுகாசா சொல்றா. அவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்கல்ல அப்படின்னு அந்த மைட்ஸ் பாக்குறாங்க. மஃபி லேண்டோட அந்த பாப்புலர் கேரக்டரான மஃபி அங்க இருக்கு. அதை கட்டிப்பிடிச்சு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சிட்டேசமா அது கூட போட்டோ எடுக்கணும்னு வெக்கப்பட்டு நிக்கிறா. பாவ் மஃபி நீ ரொம்பவே ஃபிளஃபியா இருக்க அப்படின்னு சொல்லி சுகாசா அதை போய் கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுக்கிறா. ஹீரோ ஆசைப்பட்டபடியே இன்னைக்கு சுகாசா ரொம்பவே ஹாப்பியா இருந்ததுன்னு நினைச்சு நம்ம ஹீரோ ஹாப்பியாப்ரா. என்ன மிஸ் சிட்டோசே நீங்களும் போட்டோ எடுக்கணும்னு ஆசையான்னு கேட்கவும், இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சிட்டோசேவும் போய் போட்டோ எடுக்கிறா. ஃபயர் ஒர்க்ஸ்க்கான டைம் வந்துருச்சு, வா நம்ம போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க வைப பார்த்தா டிஃபரெண்டா இருக்கு, ஒருவேளை அவர் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சுகாசா பாக்குறா. ஆனா உண்மையிலே அவர் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. இதுதான் என் லாஸ்ட் சான்ஸ், நான் இப்ப ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு டானிகுச்சி கொஞ்சம் தைரியத்தோட நிக்கிறேன். டானிகுச்சி என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்னு வா சொல்றேன். ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் யானகி உங்களை தவிர்த்து வேற எந்த பொண்ணு கூட வந்திருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணிருப்பேனான்னு தெரியாது, பட் உங்க கூட வந்ததை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு வா கேட்கறா. என்ன சொன்னீங்க நம்ம கேட்கவும், ஏன்னா ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகுதுல, ஐ மீன் அது வந்து வாய் தவறி வந்துடுச்சு, உங்க கூட இருக்கும்போது நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு வா சொல்லவும், மிஸ் யானகி நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு மிஸ்டர் டானகுச்சி சொல்றாரு. அண்ட் எங்க நம்ம ஹீரோவும் சுகாசாவும் கை கோர்த்துக்கிட்டு இப்போ ஒன்னா நின்று பாத்துட்டு இருக்காங்க. சரி அவங்க இதுக்கு மேலே என்ஜாய் பண்ணட்டும், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சிட்டோசை சொல்றா. சரி ஓகே வீட்டுக்கு போற வழியில நம்ம ஏதாச்சும் ஃபன்னா பண்ணிட்டு போவோம் அப்படின்னு அந்த மைட் சொல்றாங்க. எல்லாருமே இப்போ ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் நார்மலா தான் இருந்துச்சு. ஹீரோ எப்படி அவனை மீட் பண்ணுது, ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட்டு உடனே வா காணாம போயிட்டா, திரும்பி 2 வருஷம் கழிச்சு வந்து உடனே இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஒரு ரிலையபிளான பர்சன் அப்படின்னு சுகாசா யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் அந்த வேக்கம் இருக்காப்ல அப்படின்னு கனாமே வந்து நிக்கிறேன். மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா நானே சரி பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜர் இஷ்யூன்னா என்ன சொல்ல வரேன்னு வா கேட்கவும், ஏதாச்சும் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகாத வரைக்கும் மோஸ்ட்லி நானே சரி பண்ணிடலாம், மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஷார்டேஜ் ப்ராப்ளமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கனாமேக்கு சுகாசா ஜூஸ் வந்து கொடுக்கவும், சுகாசா இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமானு கனாமே கேட்கிறேன். நம்ம ஹீரோ அதுல நினைச்ச மாதிரியே ஷார்டேஜ் ப்ராப்ளம் தான், கரண்ட் சரியா வரல, சார்டர் பாயிண்ட்ஸ் லூஸா இருக்கு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி பண்ணி கொடுக்குறேன். சூப்பர் நாசா, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேனே தெரியலன்னு கனாமே சொன்னா. எனக்கு ஹெல்த் தேவை நாசா, மந்த் என் நெருங்கிட்டு இருக்க, என்னோட எக்ஸாம்ஸ் வரப்போகுது, நான் மட்டும் அதுல ஃபெயில் ஆயிட்டா என்னால காலேஜ்க்குலாம் போக முடியாது, அப்புறம் ஒரு நர்சரி ஸ்கூல்ல ஆயா அவளதான் பார்க்கணும், ஆல்ரெடி என் பேரே ஆயாதான், இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஸோ எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நாசா அப்படின்னு ஆயா கேட்கவும், நானே ஹை ஸ்கூலுக்கு போல என்கிட்ட வந்து கேட்கிறேன் நம்ம ஹீரோ கேட்டா, ஆனா நீ ரொம்பவே பிரில்லியன்டானவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆயா சொல்றா. இல்லைங்க வா புக்கை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்களேன்னு சுகாசா சொல்லவும், சரி உன் புக்கு கொண்டு வா நம்ம ஹீரோ சொல்லி அதை பார்த்தா உன் லுக்லயே தெரியுது, சிம்பிளான இது கூடவா இவளுக்கு தெரியலன்னு தானே நீ யோசிக்கிற அப்படின்னு ஆயா கேட்கவும், இது அவ்வளோ கஷ்டமா இல்ல அதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உன்னால எனக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஜாலி அப்படின்னு ஆயா சொல்லவும், முதல்ல உனக்கு என்னெல்லாம் தெரியலன்னு பார்க்கணும், எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை கொண்டு வா நம்ம ஹீரோ சொன்னா. எல்லாத்துலயும் 12, 18 ஃபெயில் ஆகி வச்சிருக்கா. சரி நான் உனக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன், அதை நீ டெய்லியும் ஆன்சர் எழுதி அதை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிரு, அதுக்கான ஆன்சர்ஸை மட்டும் நீ மெமரைஸ் பண்ணிட்டேன்னா போதும், நீ பாஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சொல்றா. அதான் சுகாசா கேட்கவும், ஆயா ஜஸ்ட் பாஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறா. அது போக ஸ்டாட்டிஸ்டிக்கலா போன வருஷத்தோட நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் இந்த நேஷனலோட டாப் ஸ்டூடெண்டா நான் இருந்தேன். மோஸ்ட்லி நான் ப்ரெடிக்ட் பண்ற கொஸ்டின் தான் வரும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய வேலைகள் இருந்தாலுமே கூட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே அவர் போய் நிக்கிறாரு அப்படின்னு சுகாசா ஹாப்பி ஆகுறா. இந்த மேக்ஸ் ப்ராப்ளம்க்கு நீ ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணா போதும்னு சொல்லவும், ஃபார்முலாவெல்லாம் நீ எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு ஆயா கேட்கவும், ஃபார்முலாஸ்லாம் ஆக்சுவலி கஷ்டமே இல்ல, சிம்பிள் தான். நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கெட்லர்ஸோட ஜாமெட்ரிக்கல் ஃபார்முலாவை தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட ஃபார்முலாஸை வச்சு தான் ஐசக் நியூட்டன் E=mc² கண்டுபிடிச்சாரு. நம்ம இவங்கள மாதிரி எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஆல்ரெடி அவங்க கண்டுபிடிச்சு வச்சதை மெமரைஸ் பண்ணா போதும். ஹிஸ்டரியில அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸை அடுத்த ஜெனரேஷனுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் அதை மெமரைஸ் பண்றது கூட என்ன கஷ்டமான வேலையா நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஹஸ்பண்ட் ரொம்பவே
இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கிடாம அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு மதிப்பை கொடுக்குற ஒரு நல்ல மனசு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சுகாசா நினைக்கிறா. டார்லிங், நீங்க ஹாயாவோட ஹோஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சுகாசா கேட்கவும், இல்ல நான் அதை எப்பவா முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவ அதை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணா போதும். இதே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூடியூபருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டினியூஸா இதே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, கை ஷோல்டர்லாம் வலிக்கலான்னு கேட்கவும், லைட்டா என் பேக் வலிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப ஒர்க் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க நம்ம ஹீரோ ஷோல்டர் பிடிக்கவும், அப்படின்னு நம்ம ஹீரோக்கு முதுகு வலிக்குது. நான் நினைச்சது சரிதான், நீங்க இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு முதுகுல டேமேஜ் வரும், எந்திரிச்சு இந்த இடத்துல வந்து படுங்க, நான் உங்களுக்கு மசாஜ் பண்றேன், உங்களோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் டார்லிங் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்லவும், சரி நம்ம ஹீரோவை போய் படுக்கிறேன், என்ன ஆரம்பிக்கலாமா நம்ம கேட்கிறா. இப்ப நம்ம ஹீரோட முதுகுல அவ மசாஜ் பண்றா. இது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த சைட்ல இருந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்கறது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போய் இருந்து மசாஜ் பண்றா. அவளோட கைகள் என்ன தொடும்போது எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரி நானும் அவளுக்கு மசாஜ் பண்ணணும், ஐ மீன் தப்பான என்னெல்லாம் எனக்கு இல்ல, அவ எனக்கு பண்ணிருக்கா, பதிலுக்கு நான் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டார்லிங், இப்ப திரும்பி அவங்க கையை கொடுங்க நம்ம ஹீரோவோட கையில மசாஜ் பண்றா. அண்ட் ஃபைனல் டச் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையில கிஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லவும், சுகாசா நானும் உனக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்குன்னு வா கேட்கறா. என்ன நீ குட்டா ஃபீல் பண்ண வச்ச மாதிரி நானும் உனக்கு குட்டா ஃபீல் பண்ண வைக்கணும், உன்னோட ஹெல்த் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு ஈஸியா ஹீலிங் ஆயிரும், உடம்பு சரியில்லாமலாம் போகாது, சரி சரி சோகமாக்காதீங்க, வேணா ஷோல்டர் மசாஜ் மட்டும் பண்ணுங்கன்னு வா சொல்லவும், ஓகே நான் உன்னை இப்போ மசாஜ் பண்ணுறது பார்த்துட்டு நீயே எல்லா இடத்துலையும் தொடுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்ப பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வா சொல்கிறா. சரி ஓகே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவா ஷோல்டரை டச் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி இவளோட ஷோல்டர் நான் டச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். சுகாசா கத்தவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்குறான். டச் பண்ணா நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவேன், ஸோ ஜென்டிலாக பண்ணுங்கன்னு வா சொல்கிறா. வா இந்த ஷோல்டர் மசாஜ் நல்லா தான் இருக்கு, எனக்கு இது பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு வா சொல்கிறா. என்னோட ஒய்ஃப் அவ எப்படி பார்த்தாலும் ரொம்பவே கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாசா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை கிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கும், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்கற நம்ம ஹீரோ கேட்கறான். சில டைம் 18+ வீடியோஸ் யூடியூப்ல பார்ப்பேன், அந்த மாதிரி வந்தா நான் மோஸ்ட்லி அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தங்க டெய்லி எப்ப பார்த்தாலும் கிஸ் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கனாமே சொல்லுவோம். போது நிறுத்து நம்ம ஹீரோ சொல்றான். கல்யாணமான கப்பல்ஸ் லைஃப்ல இன்டிமசி ரொம்பவே அவசியம், பார்ட்னர் மேல நீ எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காங்கிறத டெய்லியோ கிஸ் மூலியமா தானே வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு கனாமே சொல்லுவோம். அதெல்லாம் பத்தி நீ பேசுற நம்ம ஹீரோ கேட்கறான். மேரிட் லைஃப்ல இது ரொம்பவே அவசியம், சொல்லி என்கிட்ட நீ இதுல இவ்வளவு வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை, எல்லா மேரிட் கப்பல்ஸோ பண்ற விஷயம் தானே. அப்புறமா ஒரு விஷயம் தெரியுமா, லிப்ல மட்டும் கிஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கனாமே சொல்லுவோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒவ்வொரு பாடி பார்ட்ல கிஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கானவா சொல்லுவோம். அப்படியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். காதுல கிஸ் பண்றதுக்கு, நெக்ல கிஸ் பண்றதுக்கு, கையில கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம்னவா சொல்லுவோம். நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட் ஆகி வைக்கப்படுறான். எந்த இடத்துல கிஸ் பண்ணா என்ன அர்த்தம் நான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு நைட் நீ அவளை கிஸ் பண்ணு சரியா அப்படின்னு கனாமே கொடுக்குறா. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப லிஸ்ட் வேண்டாம்னா தந்துருன்னவா சொல்றா. இல்ல வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். கனாமே சொன்ன கிஸ்ஸை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டார்லிங் எனக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வர போகணும் அப்படின்னு சுகாசா சொல்லவும், சரி நானும் வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆயாக்கு தூக்கமா வருது, அதனால கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. நம்ம அப்படியே ஒரு லேட் நைட் ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சுகாசா கேட்கறா. சோ இப்போ இவங்க பார்க் பக்கமா போறாங்க. இந்த அடிக்கிற காத்துல சுகாசாவோட ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவா பின்னாடி போயிட்டு இருந்தா. டார்லிங் எதுக்கு ஏன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கவும், அது வந்து காத்துல முடியோட ஸ்மெல் வருது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும் உங்க பிரெயின் ஆன்சர் கொடுக்க நல்லா வேலை செய்யுமே அப்படின்னு வா சொல்றா. சரி நீங்க தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடுங்கன்னு சொல்லவும், உண்மையாவா நான் முடிய தொடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அதுல என்ன தப்பு இருக்குன்னு வா கேட்கறா. சரி இப்பவே நான் தொட்டு பார்க்கறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நம்மளும் முடிய கொடுக்குறா. காதல கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம், நெக்ல கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம், கையில கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி கனாமே சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சுகாசா நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நம்ம சொல்லவும், இந்த இருட்டுல யார் பார்க்க போறா நம்ம ஹீரோ கேட்கறான். இருட்டுல தான் யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும், அப்படியே பார்த்தாலும் என்ன நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற விஷயத்துக்கு மட்டும் பதில ரெடியா வச்சிருங்க அப்படின்னு வா சொல்றா. இப்போ இவங்க அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது மிஸ் யானகியும் அந்த டானி கோச்சிங்கிறவரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. இது அன்னைக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல பார்த்த ஆள் தானே சுகாசா பாக்குறா. இப்போ அவங்க டக்குனு கிஸ் பண்ண போய் இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்றது, நம்ம இங்க இருந்து அசஞ்சா அவங்க நோட்டீஸ் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு இவங்க ஒளிஞ்சே உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா இவங்க எஞ்சி வராங்க. கனாமே சொன்ன கிஸ் விஷயங்களே நம்ம ஹீரோ மைண்ட்ல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. கனாமே வந்து ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு போனா அவ எப்பவும் ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துட்டு இருக்காள் சுகாசா சொல்லவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா பாடி பார்ட்ல ஒவ்வொரு இடத்துல கிஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் அவ ஒரு லிஸ்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. என்ன உன்கிட்டயே கொடுத்தாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பீப்புள் எப்பவும் இந்த மாதிரி விஷயத்தை தானே திங்க் பண்ணுவாங்க. சின்ன கிஸ் பண்ணா அட்ராக்ஷன் அர்த்தமான வா சொல்லவும், டக்கு நம்ம ஹீரோ போய் அவ கழுத்தை கிஸ் பண்ணிட்டு இதுக்கு இந்த அர்த்தம்னு சொல்லவும், டார்லிங் திடீர்னு இப்படி பண்ணாதீங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோ காதுல கிஸ் பண்ணிட்டு இதுக்கான அர்த்தம்னு சொல்றா. உன் கையை கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கையில கிஸ் பண்ணா இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கிஸ் பண்ணிட்டு அதுக்கான அர்த்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடமும் கிஸ் பண்ணியாச்சுல அப்படின்னு சுகாசா கேட்கவும், இன்னும் 2 இடம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த இடங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல, நீங்களே ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே ஒரு வழியா இந்த சீன் எல்லாமே முடிஞ்சிருது. ஆமா நேத்து பார்க்கல நீ சுகாசாவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவ விடலன்னு அவ முடிய பார்த்துட்டு இருந்தல அப்படின்னு கனாமே கேட்கவும், நீ அங்கதான் இருந்தியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகல. எல்லாத்தையும் பார்த்தேன்னு கனாமே சொல்றா. பார்க்ல வச்சு எதையோ பண்ணக்கூடாது நம்ம
நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமும் சில ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே கூட நிறைய சொல்லவும் யார் நீங்கன்னு வா கேட்கறா. உங்க அம்மாவையே நீ மறந்துட்டியான்னு உங்க கேட்கவும் அம்மான ஒரு கேரக்டர் இருந்த ஞாபகம் இருக்குன்னு வா சொல்லவும் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. அதனாலதான் துக்கம் தாங்க முடியாம நான் ஊரா சுத்திட்டு இருக்கேன். கூட இல்லங்கிறதுக்காக இப்ப இல்லாம பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப ஏன் வந்தீங்கன்னு கனாமே கேட்கறா. என் 2 பொண்ணுங்களுக்காகவும் இதுதான் அப்படின்னு கொடுக்கவும் என்ன இது ஒரு ஹாட் ஸ்பிரிங்கான டிக்கெட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை அவங்க ஒரு கான்டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்க. நீங்க சுகாசாவும் போயிட்டு வாங்க, இது உங்களுக்கு ஒரு ஹனிமூன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீ போகலையா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாசத்தோட இந்த டிக்கெட் எக்ஸ்பைரி முடியுது. ஆயாக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு போனா ஹஸ்பண்ட் ஞாபகம் வரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சோ நீயும் சுகாசாவும் போயிட்டு வாங்க, தனியா போய் உங்க ஹனிமூனை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கனாமி சொல்றா. என்ன ஹாட் ஸ்பிரிங்கா, இந்த கனாமி எப்பவும் நமக்காக ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கால, சரி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சுகாசா கேட்கவும் எல்லாருக்குமே தனி செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும் அண்ட் ரூம்ஸ்லயே தனியா ஓப்பன் ஏர் ஹாட் பாத் இருக்கும். நம்ம 2 பேர் மட்டும் அங்க தனியா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஓ எனக்கு புரியுது, ஆனா நம்ம மேரிட் கப்பிள்ஸ் தானே அப்படின்னு சுகாசாவும் வைக்கப்படுறா. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு கிளம்புறாங்க. ஹனிமூனை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கனாமி அனுப்பி வைக்கிறா. சரி டார்லிங் நம்ம எதுல போறோம் அப்படின்னு சுகாசா கேட்கவும் ட்ரெயின்ல போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். போன தடவை மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. போன தடவை நம்ம ட்ரிப்பு போகும்போது இந்த சிட்டோஸை நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டா நிறைய விஷயங்களை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. ஏன்னா அவங்க ஹாட் ஸ்பிரிங் போறாங்களா, சரி அவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டோம். எனக்கு ஃபைனல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கா, அது போக மேரிட் கப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க அப்படின்னு சிட்டோசி சொல்லவும் நம்ம சிட்டோசிபா இப்படி பேசுறது உண்மையிலேயே இவங்க மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு அரோரா சொல்றா. இப்போ ட்ரெயின்ல இவங்க 2 பேருமே அந்த ஹாட் ஸ்பிரிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்கு அங்க போவோம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சுகாசா சொல்றா. நீ ஓகே தானே, உன்னை பார்த்தா கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லையே புது இடத்துக்கு போறோம்ல அதான் நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல அப்படி இருக்கேன் அப்படின்னு சுகாசா சமாளிக்கிறா. ஆனா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, என்ன நாங்க தனியா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஏங்கப்பா இந்த இடம் தானே, இது ரொம்பவே பெருசா இருக்கு, சரி நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு இவங்க போறாங்க. ஏங்கப்பா இவ்வளவு பெரிய ரூமா, ஏங்க இது உண்மையிலேயே எங்க ரூம் தானே நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க பிரைவேட் ஓப்பனர் பாத்தும் இருக்கு, நீங்க எப்பனாலும் அதுல குளிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி டார்லிங் நம்ம போய் குளிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்குவோம். சுகாசா உடனே வைக்கப்படுறாங்க. இல்ல பேக் ஹவுஸ்ல போய் குளிக்கலாம்னு சொன்ன நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ அப்படியா சரி ஓகே 1 hour அங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவோ சரி அப்போ 1 hour கழிச்சு நம்ம ரூம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஹஸ்பண்ட் நாசா எப்படி இவ்வளோ ரிலாக்ஸா இருக்காரு, ஒருவேளை இவருக்கு இதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு அப்படின்னு சுகாசா யோசிக்கிறா. இப்போ ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு தனித்தனியா இருக்கிற பாத்துல போய் அவங்க தனித்தனியா குளிக்கிறாங்க. நான் எப்படி இவ்வளோ ரிலாக்ஸா இருக்கேன், ஒருவேளை பதட்டத்துல என் மைண்ட்ல எதுவுமே இல்லாம பிளாங்கா இருக்கிறதுனால தான் நான் இப்படி அமைதியா உட்காந்துருக்கணும். என்னோட ஒய்ஃப் அவ பக்கத்துல தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. என் மண்டையை அப்படி பிளாங்கா வச்சு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரமா அந்த டவுன்ல என்னெல்லாம் ஃபேமஸ் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு போனோம். 1 hour குளிக்கிறோம்னு சொன்னோம், நான் சீக்கிரமா குளிச்சுட்டு போயிட்டு மத்த எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணணும். ஹே ஜேரி அப்படின்னு நம்ம ஹீரோ போன் கிட்ட கேக்குறான். இவகாக்கு ஹாட் ஸ்பிரிங் இங்க ஃபேமஸா இருக்கு, வாட்டர் ரிச்சுவல், டம்ப்ளிங்ஸ், மஷ்ரூம், சோபானு என்னென்ன இங்க ஃபேமஸா இருக்குங்கிறத நம்ம ஹீரோ டக்குன்னு போன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரிசப்ஷன்ல டைரக்டா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும்னு நம்ம ஹீரோ போனா ஒரு பாட்டி வந்துட்டு தம்பி என்ன ஃப்ரண்ட் டெஸ்க் கிட்ட கொண்டு போய் விட முடியுமா, இடம் பெருசா இருக்க வழி தெரியலன்னு சொல்லவும் நானும் இங்க புதுசுதான் நம்ம ஹீரோ சொல்றான். வயசான காலத்துல இவ்வளவு பெரிய இடத்துல என்னால தேட முடியாது, என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, அவர் கூட இருந்திருந்தா தனியா இப்படி அவஸ்தப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லவும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் 45 minutes இருக்கு, இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனா கூட 5 minutes டைம் இருக்கு, என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ சுகாசா போயிட்டு குளிச்சிட்டு இருக்கதை நமக்கு காமிக்கிறாங்க. அவ ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. கண்டினியூஸா படிச்சு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஆயா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஹாட் ஸ்பிரிங்ல இல்ல சோனால குளிக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆயா சொல்லவும் ஹாட் ஸ்பிரிங் இல்ல பட் நம்ம பாத் ஹவுஸ்லயே குளிக்கலாம்ல, உனக்கு ஒரு மாற்றம் தானே வேணும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கனாமி சொல்றா. பாத் ஹவுஸ்க்குள்ள இப்போ பிகினியோட ஆயாவை வந்து நிக்க விடுறா. நீ தானே ஏதாச்சும் மாற்றம் வேணும்னு கேட்டா அதனால தான் உன்னை இப்படி விட்டுருக்கேன் அப்படின்னு கனாமி சொல்லவும் ஹே எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு தெரியும்ல அப்படின்னு வா சொல்லவும் நீ ஒன்னும் கலெக்டருக்கு படிக்க போறது இல்ல, ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஒரு வேலை ஃபெயில் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த பாத் ஹவுஸ் கிளீன் பண்ற வேலையை தான் பார்க்கணும், அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு கனாமி சொல்லவும் நானே படிச்சு டயர்டா இருக்கேன், என்ன போய் வேலை வாங்குறேன்னு ஆயா கேட்கவும் நீங்க தனியா வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, இன்னொரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கேன்னு வா சொல்றா. பார்த்தா உன்னோட பாத் ஹவுஸ்ல நான் எதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சிட்டோசே கேட்கவும் படிக்கிறதுல ரிலாக்ஸேஷன் வேணும்ல அப்படின்னு கனாமி சொல்லவும் எதுக்கு இந்த ஸ்விம் சூட்னு சிட்டோசே கேட்கவும் இருக்குதான் அப்படின்னு வா மூஞ்சில தண்ணி அடிச்சு உங்க விளாடுறாங்க, நீ தானே மாற்றம் வேணும்னு கேட்ட, ட்ரெஸ் இல்லாம அது ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு சிட்டோசே ஆயா வைக்கினி பிடிச்சிருக்கவும் என்ன விட சிட்டோசையோட ட்ரெஸ் அவ கலெக்ட் ட்ரை பண்றா. இப்பதான் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஹாட் ஸ்பிரிங் எபிசோடாவே இருக்கு அப்படின்னு கனாமி சொல்றா. இந்த பிளேஸ் உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு, நாங்க ஒரே ரூம்ல தனியா இருக்கோம், அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, 1 hour நான் அங்க இருக்கிறதுக்கு சீக்கிரமா போயிட்டு என் ரூம்ல வேணா ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சுகாசா 1 hour ஆகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பிருந்தா. ரிசப்ஷன் பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டான். திரும்ப என் ரூமுக்கு எப்படி போகணும்னு தெரியலையே, ஹெல்ப்பையே கேட்டோ டார்ச்சர் பண்ண முடியாது, என் ஹஸ்பண்ட் மட்டும் கூட இருந்தா அப்படின்னு அந்த பாட்டி திரும்பவும் ஆரம்பிக்கவோ கவலையப்படாதீங்க நானே உங்களை கொண்டு போய் திரும்ப விட்டுறதான் நம்ம ஹீரோ சொல்றான். கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுதுன்னு அவங்க கேட்கவும் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறாமா, ரிங்க வச்சுதான் அவங்க சொல்றாங்க, வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சுவா, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுது, உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு அவங்க கேட்கவும் என் வைஃப் கூட ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது புது எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன் வைஃப் நீ ரொம்ப லவ் பண்ற போலியே, இதுல என்னப்பா வைக்கப்படுறதுக்கு இருக்கு, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு
மாதிரி அதுலயும் முக்கியமா மேரேஜ்னு வந்துட்டா அதை எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆமா நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சுக்காசா அந்த பாட்டியை பார்த்து கேட்கவும் இவங்களும் உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். சோகியாமி டோகிகோ நம்ம மேரேஜ் விட்னஸா இவங்க தான் சைன் போட்டிருந்தாங்க, சிட்டோசேவோட பாட்டி தான் இவங்கன்னு சொல்லவும் ஓ அப்படியே எனக்கு தெரியாதுங்க நம்ம ஹீரோ சொல்றான். நானுமே உன்னை ட்ரிக் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்ல போய் சொன்னேன், நான் உன்னை ட்ரிக் பண்ணலான்னு தான் பண்ணேன், இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும் என் ஹஸ்பண்டை டீஸ் பண்றது நிறுத்துறீங்களா டோகிகோ அப்படின்னு சுக்காசா கேட்கவும் நீ மட்டும் அவனை ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஒரு வகையில இது உன் ஃபால்ட் தான் சொல்லவும் பழைய தூக்கி ஏன் மேல போடாதீங்க அப்படின்னு சுக்காசா சொல்லவும் இவ்வளவு பெரிய வயசுல நான் இவ்வளோத்தையோ பண்றதே பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லவும் உங்களை யாரும் இந்த மாதிரி பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி சுக்காசா சொல்றா. ஒரு வகையில அவங்க சொல்றது கரெக்ட் தானே நம்ம ஹீரோ சொல்லவும் ஹஸ்பண்டே எனக்கு தான் சப்போர்ட் பண்றா, சரி என்னோட ரூமுக்கு போய் அஃபிஷியல் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னோட பேரு நாசா யோசிக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உன்னை நேர்ல பாக்குறதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், இந்த ஐஸ்கோயின் ஹார்ட் மெல்ட் பண்ண அந்த பர்சன் யாருன்னு நான் பாக்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி டைப் பையனை தான் பிடிக்குமான அந்த பாட்டி கேட்கவும் இவ்வளவு பெரிய இடத்துல நீங்க தனியாவா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கொஞ்சம் இல்ல ரொம்பவே ரிச்சான லேடி, ஆனா ஒவ்வொரு ரூபாயும் நானே சம்பாதிச்சது தான், நான் என் இஷ்டப்படி அதை இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பையனாவா செலக்ட் பண்ணதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா நீ ரொம்பவே புத்திசாலி அதே நேரத்துல கைண்டானவனாவும் இருக்க, உடனே அது 3 ராக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு அவங்க சொல்லவும் ஓ சிட்டோசி மேன்ஷன்ல இருந்ததே அதுவா, பிளேகான் லேபிள் இருந்தது, அது போக நைட்ரஜன் யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணீங்க, உண்மையானதா இல்லைன்னா அதை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் மேபி நாசா நீ தான் அந்த பர்சனா இருக்கலாம், பல காலங்களா எல்லாராலையும் ட்ரை பண்ணி முடியாத அந்த விஷயத்த முடிக்கிற ஆள் நீயா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும் எதை பத்தி பேசுறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்க. இந்த பிக் 3 டூர் கடை யூஸ் பண்ணு, வேர்ல்டோட 3 பிக்கஸ்ட் ஹாட் ஸ்பிரிங் நீ விசிட் பண்ணுனா ஹாட் ஸ்பிரிங் மாஸ்டர்னு உனக்கு ஒரு டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி போதும் உங்களோட ஜோக்க கேட்க நாங்க ஒண்ணு இங்க வரல அப்படின்னு சுக்காசா சொல்லவும் சுக்காசா மோஸ்ட்லி அவ டைரக்டா ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த மாட்டா, சோ அதை நீ மைண்ட் பண்ணிக்கிடாத சரியா அப்படின்னு அவங்க சொல்லவும் நாங்க தனியா இருக்கும்போது அதெல்லாம் நான் அதிகமாவே வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சுக்காசா சொல்லவும் ஃபீலிங்ஸை நீ அதிகமா வெளிப்படுத்துறேன்னு நினைக்கிறேன், ஆனா நீ நினைக்கிறத விட கொஞ்சமா தான் பண்ற அப்படின்னு அவங்க சொல்லவும் நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சுக்காசா சொல்லவும் உங்க ரூம்ல இப்ப நீங்க தனியா இருக்கும்போது அவ லவ் வெளிப்படுத்த போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ரெடியா இருந்துக்கோ நாசான்னு அவங்க சொல்லவும் எதை எடுத்தாலும் நீங்க டபுள் மீனிங்லேயே பேசாதீங்க அப்படின்னு சுக்காசா கத்துறா. சில அட்வைஸ் நீ கேட்டு நடந்துக்கிறது தான் பெஸ்ட் தான் சுக்காசா, அப்புறம் இங்க நடக்கிற வாட்டர் ரிச்சுவல் நல்லா இருக்கும் அதை போய் பாருங்க, நாசா உன்ன மாதிரி ஒரு பையன் அவ லைஃப்ல கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அவங்க ரொம்பவே ஃபன்னியா பேசினாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சுக்காசா கேட்கறா. உன் ஃபீலிங்ஸ்ல நீ பாதியை தான் வெளிப்படுத்துவான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க 2 பேரும் இப்போ தனியா இருக்கோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் வைக்கப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பல வருஷமா பாத்ரூம்குள்ள வந்துட்டா நான் ஒழிஞ்சுக்கணும், ட்ரெஸ் இல்லாம நான் அவளை பார்த்துட்டு அவ என்ன பார்த்துட்டா அச்சோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனிமையில மட்டும்தான் நடக்கும். அந்த பொண்ணுக்கு அவனை யாருன்னே தெரியாது, ஆனா என் லைஃப்ல சுக்காசாக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாய் டார்லிங் அங்க ஒரு யொக்காட்டா கொடுத்தாங்க அதை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சுக்காசா இதுல கியூட்டா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே வெளியே சுத்தி பாக்குறதுக்காக போறாங்க. இபாட்டகே அப்படிங்கிற அந்த ஃபேமஸான பிளேஸ்க்கு இவங்க வந்திருக்காங்க. இதை எந்த வருஷம் கட்டியிருப்பாங்க நம்ம ஹீரோ யோசிக்கவும் 1726ல கட்டியிருக்காங்கன்னு கல்வெட்டுல போட்டிருக்குன்னு சுக்காசா சொல்றா. 300 வருஷத்துக்கு முன்னாடி இதை எதுக்கு கட்டினாங்க, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹாட் ஸ்பிரிங் வாட்டர் கோல்ட் பண்ணி ஹாட் ஸ்பிரிங் பவுடர் செய்வாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கதை பத்தி தெரியல, உங்களுக்கு தெரியாத விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்கல்ல, இதுல சோப் செய்வாங்க, இதோ இதுதான் நான் சொன்ன அந்த ஹாட் ஸ்பிரிங் சோப் அப்படின்னு சொல்லி சுக்காசா காமிக்கிறா. கனமைக்காக இதை வாங்கிட்டு போலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஹாட் ஸ்பிரிங் எக்ஸ்னு அங்க ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி அவங்க இப்ப சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ சுக்காசாவை போட்டோ எடுக்கவும் டார்லிங் இந்த மாதிரி சொல்லாம போட்டோ எடுக்காதீங்கன்னு கோவப்படுற மாதிரி இருக்கவும் அதையும் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டு நிறைய மெமரிஸ் இங்க வந்ததுக்கு மேக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்றான். டார்லிங் கேமராவை கீழே போட்டாதீங்க, பார்த்து ஜாக்கிரதை சொல்லவும் இது மில்லியன் பீசஸா உடஞ்சாலும் போட்டோவை நான் எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாட்டி டோகிகோக்கு உனக்கு என்ன ரிலேஷன் நம்ம ஹீரோ கேட்கவும் நாங்க பிளட் ரிலேஷன்லாம் கிடையாது, மேபி அவங்க என்னோட கார்டியன் சொல்லலாம், என்னோட சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க, சமயம் நான் சின்னதா எதையாச்சும் ஷேர் பண்ணிட்டா போதும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க, பட் இப்போ அவங்க என்ன நினைச்சு ஹாப்பியா இருப்பாங்க, ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காருல்ல அப்படின்னு சொல்றா. அங்க இருக்கிற ஒரு கடையை பார்த்துட்டு அதுல இருக்கிறத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அதுல இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ஸ்டேக் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்றான். அவ்வளவு காசுக்கு வாங்கணுமான்னு சுக்காசா கேட்கவும் நான் ஒரு குட் கேரிங் ஹஸ்பண்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ் டோகிகோ கொடுத்த அந்த ஹாட் ஸ்பிரிங் பாத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அப்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சுக்காசா கேட்கறா. அதான் நம்ம ஒரு பெரிய பாத் ஹவுஸ்ல குளிச்சுட்டு வந்திருக்கோம், மேபி நம்ம ரூம்ல இருக்கிற ஓப்பன் ஏர் பாத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவான் சுக்காசா வைக்கப்படுறா. டக்குன்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிவரை போய் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எங்கப்பா இங்கேயுமே நிறைய ஹாட் ஸ்பிரிங் வாட்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஓ இங்க கிரவுண்ட் கூட ரொம்பவே வாமா இருக்கு அப்படின்னு சுக்காசா சொல்றா. நாங்க 2 பேருமே மேரேஜ் ஆன கப்பல்ஸ் தான், பட் இருந்தாலுமே ஓப்பன் ஏர் பாத்ல ஒன்னா குளிக்கலான்னு கூப்பிட்டுட்டேன். இவ்வளவு மாதிரி ரொம்பவே கியூட்டா இருக்கிற ஒரு பொண்ணு கூட நானும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு அலவுட் தானா, என்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க போன அந்த இடத்துலயே ஒரு பெரிய ஜெயிண்ட் ஓப்பன் ஏர் பாத் இருக்கு, அண்ட் அது மிக்ஸ்டு பாத்தும் கூட. ஓ இது மிக்ஸ்டு பாத்தா அப்படின்னா நான் ஸ்விம் சூட் எதுவும் கொண்டு வரல, அதை போய் வாங்கணும் அப்படின்னு சுக்காசா சொல்லவும் ஆமா ஸ்விம் சூட் போட்டு ஒன்னா குளிக்கலாம், ஆனா நாங்க 2 பேரும் அதை கொண்டு வரல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த ஓப்பன் ஏர் பாத்ல நீ குளிக்கணும்னு ஆசைப்படுறியா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த பாத்ல இல்ல இன்னொரு ஓப்பன் ஏர் பாத்ல குளிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வைக்கப்படுறா. ரூம்ல இருக்கிறத தான் மென்ஷன் பண்றா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. என்ன அப்படின்னா நீ ஸ்விம் சூட் போட்டிருத்தியா அப்படின்னு அந்த பையன் கேட்கும். இது போடாம பிரவன் நினைச்சியான அந்த பொண்ணு அவனை கலாய்க்கிறா. அனிமேல இது கோயின்சிடன்ஸா நடக்கும், இல்ல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண வைப்பாங்க. நான் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, சோ இதை நானே தான் பண்ணி ஆகணும். சுக்காசாவா ஒன்னா குளிக்கலாம், இதை சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருப்போது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. ஆனா அவளை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வெக்கமா வந்துருது.
எங்கப்பா இந்த இடத்துல ஃபேன்சியா டின்னரை சர்வ் பண்ணிருக்காங்களே, இது எல்லாத்துக்கும் நம்ம கனாமிக்கு தான் டிக்கெட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு இப்போ இவங்க சாப்பாடை என்ஜாய் பண்றாங்க. வா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு சாப்பாடு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சுகாசா சொல்லிட்டு இதே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணுமே நான் சாப்பிட போறேன். சுகாசாவோட இந்த புது சைடெல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு டார்லிங் வா கேட்கவும், இந்த இடத்த நான் என்ஜாய் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு வா சொல்றா. உன்னோட புது சைடையும் நான் நிறைய பாக்குறேன், சோ இது எனக்கு டபுள் என்ஜாய்மெண்ட் நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க ரூம்ல இருக்கிற அந்த ஓப்பன் ஏர் பாத்துல இவங்க குளிக்க போனோம். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு இருக்காங்க. சுகாசாவும் ரொம்ப நர்வஸா இருக்கான்னு புரியுது. ஒரு ஆம்பளையா நான் அந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கணும். இவ என்னோட வைஃப் தானே, இதை நான் கேட்கறதுல எந்த தப்பு இல்ல, எனக்கு உரிமை இருக்கு, நான் பயப்படாம கேட்கணும். சுகாசா நம்ம ஒன்னா குளிக்க போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க எவ்வளவு தைரியமா கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு வா சொல்லவும், ஒரு ஆம்பளையா நான் தானே இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தைரியத்தை நான் பாராட்டுறேன் டார்லிங், ரொம்பவே எல்லாத்தையும் ஈஸி ஆக்கிட்டீங்க. நீங்க முதல்ல குளிக்க போங்க, நான் பின்னாடியே வந்துருந்தேன் அப்படின்னு சுகாசா சொல்றா. என்னால இதை நம்பவே முடியல, நான் கேட்டுட்டேன், நானும் சுகாசாவும் ஒன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கான். உண்மையிலேயே இது நடக்குதா, ஒருவேளை நான் எந்திரிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லைட்டு தேவை இருக்காதுல்ல அப்படின்னு சுகாசா அதை ஆஃப் பண்ணிட்டு இப்ப வர நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு இந்த பக்கமா திரும்பவும், நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல, இந்த பக்கம் திரும்பாதீங்க வா சொல்றா. ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப திரும்பிக்கிறான். இந்த அழகான நிலா வெளிச்சத்துல இவ்வளவு பார்க்கும்போது ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுறா. ரொம்ப க்ளோஸா பார்த்தா என் கண்ணை கோசம் போல, அந்த லெவலுக்கு ரொம்ப அழகா தெரியுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஆக்வர்ட் மொமெண்டா இருக்கு. என்ன பேசுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சுகாசா இன்னைக்கு நிலா அழகா இருக்குல்லன்னு சொல்லவும், இன்டெரக்டா மென்ஷன் பண்றீங்களான்னு சுகாசா கேட்கறா. ஓ இந்த ஐ லவ் யூன்னு சொல்றதை இன்டெரக்டா நிலா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படி கேட்கறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க அதை டைரக்டா சொன்னா நல்லா இருக்கும், அதை உங்க வாயில இருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், ஐ லவ் யூ சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ் டோக்கிக்கோ சொன்னதுதான் ஞாபகம் வருது, நீ உன் ஃபீலிங்ஸ் ஒழுங்கா வெளிப்படுத்த மாட்டேன்னு சொல்லவும், இப்போ இதுக்கு அதை பத்தி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கும். அவங்க சொன்ன மாதிரியே தானே நீ நடந்துக்கிறதா, நீ என்ன லவ் பண்றான்னு தெரியும், ஆனா நீ உன் வாயால அதை ஒரு நாள் சொன்னது இல்லையா அவ்வளவா, அவங்க சொன்ன மாதிரியே நீ உன் ஃபீலிங்ஸை அந்த லெவலுக்கு வெளிக்காட்ட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன், நீ இப்ப சொல்ல போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், நாசா டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சந்தோஷத்துல நான் மயங்கி விழுந்துருவோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவும், டார்லிங் நீங்க ஓகே தானே வா கேட்கறா. நீ இவ்வளவு வெக்கப்பட்டு சொல்லும் போது ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லவும், டக்கு நம்ம ஹீரோட மூஞ்சில வா தண்ணி அடிக்கிறா. என்ன பார்த்தா வெக்கப்படுறான்னு சொன்னீங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவும், நீ தயாராயிக்கோன்னு இப்படியே இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நர்வஸா இருந்தாலும் எல்லாமே நல்லா தான் போச்சு, பட் கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வெளியேஞ்சு போறது, எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் பாத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க இப்ப வெளியே வந்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு நேற்று நைட் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அதெல்லாம் கனவா இல்ல உண்மைதான். ஈவன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட நேற்று நைட் நடந்தது யோசிச்சு பார்க்கும்போது என் மனசனும் காமாக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றீங்க டார்லிங், உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லவோ, சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ போறான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுமே கூட எங்க ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. கசா பாக்குறதுக்கு காமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு நர்வஸா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ நினைக்கிறதுமே கரெக்ட் தான். நேற்று நைட் அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவர் ஃபேஸ்ல முழிக்கும் போது எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கவும், சுகாசா நம்ம ஹீரோ கூப்பிடுவோம், என்னவா பயப்படுறா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன், நம்ம ஹாட் ஸ்பிரிங்ல திரும்ப குளிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்ப பட்ட பகலா இருக்கு வெளிச்சத்துலயானவா கேட்கவும், பாட்டி டோக்கிக்கோ கொடுத்தாங்களே இந்த ஹாட் ஸ்பிரிங்க சொன்னு சொல்லவும், அதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே வா கத்ரா. நேற்று நைட் நடந்த மாதிரியே பட்ட பகலா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அதை நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுகாசா வைக்கப்படுறா. மிஸ் டோக்கிக்கோ கிட்ட சொல்லாமே நம்ம கிளம்புறோமே நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்கள நம்ம டோக்கியோல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சுகாசா சொல்றா. ஆனா நான் ஒரு பிஸி மூமெண்ட், நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அவங்க சொல்லுவோம். பிஸி உமன் அப்ப இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சுகாசா கேட்கவும், என் உடம்ப டேக் கேர் பண்ணிக்கிடணும்ல, என் பாடியை ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்புறம் நாசா அவங்களோட வெட்டிங்ல நீங்க உங்க பெஸ்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லவும், நாங்க வெட்டிங் நடத்தணுமான்னு யோசிக்கிறோம், எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சுகாசா சொல்லவோ, சரி நம்ம வந்ததுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோவோ சரி அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்றான். டார்லிங் நம்ம ரெண்டு பேரும் தனியா வந்து என்ஜாய் பண்ணி நமக்கான மெமரிஸை மேக் பண்ணலாம்னு நினைச்ச தெரியுமா, ரோகிகோ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும், இங்க இருந்து போறதுக்குள்ள நம்ம ரெண்டு பேர் மட்டும் சேர்த்து லாஸ்டா ஒரு மெமரியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவா கையை பிடிச்சிட்டு, உன் கை ரொம்ப வாமா இருக்கு, அது ஹாட் ஸ்பிரிங்னாலயா நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க என்ன டச் பண்ணும்போது நான் நர்வஸ் ஆவேன் டார்லிங், அதனாலதான் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. சரி மத்தவங்களுக்கு எதையாச்சும் இங்க வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிட்டே நடந்து போறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுச்சு, பட் நாங்க ரெண்டு பேரும் நிறைய மெமரிஸை மேக் பண்ணோம். சுகாசாவோட நிறைய கியூட்டான சைடை பார்த்தா நம்ம ஹீரோ யோசிக்கவும், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கறா. உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் வந்துருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானுமே அவங்க கூட சேர்ந்து இங்க ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரிப்க்கு போனோம், நிறைய மெமரிஸை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சுகாசா சொல்லவும், நானும் அதே தான் திங்க் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஹாட் ஸ்பிரிங் இல்லாத வேற இடத்துலயும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒன்னா குளிப்போம் நம்ம ஹீரோ கேட்கவும், லைட்ஸ் ஆஃப்ல இருந்தா எனக்கு ஓகே தான் சுகாசா சொல்றா. அந்த டைம்ல உன் கியூட்டான ஃபேஸை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை சுகாசா வைக்கப்பட்டுட்டு நீங்களுமே கியூட் தான் டார்லிங்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் அந்த சீசன் 2 ஃபுல்லாவே பார்த்து முடிக்கல. வரும்போது சம மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ என்னடான்னா வெயில் சுட்டரிக்குது, விட்டு அவஞ்சிருவான் போல. டார்லிங் இந்த வெயில் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்ணேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஏர் கண்டிஷனர்
அது ஒர்க் ஆகல அப்படின்னு சுகாசா சொல்றா. ஏசி இல்லாம என்னாலயே ஒர்க் பண்ண முடியல, பேசாம நம்ம ஒரு புது ஏசி வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கனாமே கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஏசி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லவும், உங்க ரூம்ல நீங்க தாராளமா என்ன வேணா மாட்டிக்கோங்க, ஆனா அது வர்றதுக்கு எப்படியே ஒரு வாரம் ஆகும்லான்னு சொல்லவும், என்னது ஒரு வாரமான்னு சுகாசா கேட்கவும், சம்மர் டைம்ல சோ இன்ஸ்டாலேஷனுக்கு ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம்னு கனாமே சொல்லவும், கவலையப்படாதீங்க அதான் நான் இருக்கல நான் இன்ஸ்டால் பண்ணிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயத்துல என் ஹஸ்பண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சுகாசா நினைக்கிறா. எந்த பிராண்ட் மாடல் வாங்குறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி சுகாசா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிராண்ட் தாங்க இதுக்கு பில்ல போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டார்லிங் இப்படி எடுத்தோடனே சூஸ் பண்றீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேண்டாமான்னு கேட்கவும், ஆல்ரெடி இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இதுதான் பெஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்லையே உங்களுக்கு இதை பத்திலாம் கூட தெரியுமா அப்படின்னு சுகாசா கேட்கறா. இப்ப அடுத்து எங்க போறோம் நம்ம கேட்கவும், இன்ஸ்டாலேஷனுக்கான டூல்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஹாய் நாக்குரே எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சுகாசா பாக்குறா. ஏசி இன்ஸ்டால் பண்ண டூல்ஸ் தேவை நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நம்மள எடுக்க போறா. டார்லிங் இது யார நம்ம ஹீரோ கேட்கவும், என் கூட மிடில் ஸ்கூல்ல படிச்ச என்னோட கிளாஸ்மேட் நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே வயசா அப்படின்னு சுகாசா யோசிக்கிறா. நாக்குரே எனக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் என் வைஃப் சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா சரி இந்த ஸ்பேனர் எங்க வச்சேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்லையே இவ ஷாக் ஆகாம இருக்காளன்னு சுகாசா யோசிச்சா. என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ திருத்தப்படி சொல்றா, அது என் மைண்ட்ல ஏறதுக்கே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், எப்படியோ சரி இந்தாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவகிட்ட இருந்த சாப்பாடை கிஃப்டா கொடுக்குறா. அம்மா நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க எப்படி லவ் பண்ணீங்கன்னு கேட்கவும், நான் இவள ரோட்ல தான் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் என்ன மாதிரியே தான் இருந்தா ரொமான்ஸ்லாம் உன் லைஃப்ல இருக்குன்னு எதிர்பார்க்கல நாகரி சொல்லவும், நானுமே எதிர்பார்க்கல, பட் சுகாசா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே ரொம்ப மாறிடுச்சு, சுகாசாவை நான் மீட் பண்ணலன்னா நானும் இந்நேரம் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன், பட் இப்போ என் மொத்த லைஃபோ சுகாசாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்த ரெண்டு பேருமே வைக்கப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ஏசியை இன்ஸ்டால் பண்ணிருந்தான். இப்போ என் மொத்த லைஃபோ ரொமான்ஸ் நிறைஞ்சு சுகாசாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதவா யோசிச்சு பார்த்துட்டு, என்ன சுகாசா எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டியா இருக்கு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் போறா. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏசி காத்து ஜில்லுன்னு ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சுகாசா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்து ரசிக்கிறான். கப்பிள்ஸ் ரொட்டீனை இவங்க பண்ணிட்டு இப்ப தூங்க போறாங்க. ஏசியை நம்ம ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு தூங்கவும் சுகாசாக்கு தூக்கமே வரல. டார்லிங் இவ்வளவு நேரம் ஏசியை போட்டு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இப்ப திடீர்னு ஆஃப் பண்ணோன்னே ஒரு அன்ஈசி ஃபீலிங்கா இருக்கு, தூக்கம் வரல அப்படின்னு வா சொல்லவும், சரி அப்படின்னா ஏசியை ஒரு 1 ஹவருக்கு டைமர் செட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரின்னு இப்ப டைமரை செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறாங்க. பட் இப்ப அது ஓடிட்டு இருக்கும் போது ரொம்பவே குளிர் எடுக்குது, நம்ம ஹீரோவால தூங்க முடியல. ஒருவேளை பசங்களுக்கு தான் இந்த குளிர தாங்க முடியாதோ கேர்ள்ஸால இதை தாங்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சரி சுகாசாவாச்சு நிம்மதியா தூங்குறாளேன்னு திரும்பி பார்த்தா இப்ப ரொம்ப குளிருது தூக்கம் வரலன்னு வா சொல்றா. ரூம் டெம்பரேச்சரை இப்போ 28க்கு மாத்துறாங்க. இப்போ இது கொஞ்சம் நார்மலா இருக்கு. இப்பதான் எனக்கு நார்மலா இருக்கா சுகாசாக்கு, ஆனா அவளை பார்த்தா ரொம்ப வேர்க்கிற மாதிரி தெரியுது, நிறைய விஷயங்களையும் என்னால பார்த்து ரசிக்க முடியுது, பட் இருந்தாலும் அவளுக்காக கூலிங்க கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ 27க்கு மாத்திரான். இப்போ சுகாசாக்கு குளிர ஆரம்பிச்சோடனே தூக்கத்திலே அவ பெட்ஷீட்டை வச்சு போத்திக்கிட்டா. தூக்கத்துல கூட ஹியூமன்ஸ் இந்த மாதிரி பண்றது உண்மையிலேயே அமேசிங் தான். எனக்கு லைட்டா குளிருது, பட் இருந்தாலும் அவளுக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 1 ஹவர் டைமர் முடிஞ்சு ஏசி ஆஃப் ஆகுது. சாரி டார்லிங் எழுப்பிட்டேனா, ஏசி ஆஃப் ஆனதோ தூக்கம் வரல நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நம்ம நைட் ஃபுல்லா ஏசி ஆன்லயே வச்சிருப்போம், நியூ டெக்னாலஜி ஏசியில கரண்ட் கம்மியா தான் இருக்கும், பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவே தேங்க்ஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிஸ் பண்றா. கிஸ் பண்ண அந்த பக்கத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் பதட்டம் அதிகமாகுது. சோ கடைசியில இவங்க 26.5ல வச்சுட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் சுகாசா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹே கனாமே ஷீபா என்ன ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கா, நான் போறதா வேண்டாமா, எனக்கு போகணும்னு விருப்பம் இல்ல, அதே நேரத்துல போக கூடாதுன்னு விருப்பம் இல்ல, என்ன பண்றது, நீ கனாமேவே இல்லையே, நீ யாரு அப்படின்னு கேட்கவும், நான் அவங்கிட்ட கனாமேனே சொல்லலையே, நீ ஏன் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும், நான் எங்க பார்ட் டைமா வேலை பாக்குறவா, முதல்ல நீ யாருன்னு சுகாசா கேட்கவும், அப்படியா நான் அவகிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன், சரி நான் உங்களை கனாமே நினைச்சுக்கிட்டு உங்ககிட்டயே பிரச்சனையை சொல்றேன், சம்மர் ஃபெஸ்டிவல்க்குன்னு ஆரம்பிக்கும், முன்ன பின்ன தெரியாதவன் பிரச்சனையா நான் இதுக்காக கேட்கணும்னு சுகாசா கேட்கறா. பிரச்சனையில இருக்கிற ஒரு பர்சனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், நான் ஏன் பண்ணணும்னு சுகாசா கேட்கறா. அது போக அவன் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு வா சொல்லவும், முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணா ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரலாம் அப்படின்னு வா சொல்லவும், இது என்ன லாஜிக், கொஞ்சமாச்சும் மூளையோட பேசு அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஷீபாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவன் ரொம்பவே ஃபேமஸான பர்சன், சோ அந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் முதல்ல எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கறா. ஓ இவ்வளவுதான் உன் பிரச்சனையா, சரி எனக்கு ஒரு ஐடியா, நீ ஹேர் ஸ்டைல பிக்கி டெயில்ஸ் மாதிரி வச்சுக்கோ, பார்க்க கனாமே மாதிரியே இருப்ப, அப்புறமா எனக்கு அட்வைஸ் கொடு, இங்க பாரு நான் ரொம்பவே ஒரு பிஸியான உமன், சோ இங்க இருந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் பிடிக்காதுன்னு வா சொல்லவும், இது ஒரு பாத் ஹவுஸ், இங்க நீ குளிக்க வரலன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. சரி நான் கனாமே வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு அங்க இருக்கிற சேர்ல போய் உட்காந்து தூங்கிருந்தா. அழகான பொண்ணா தெரியுதா, பட் அறிவுதான் இல்லன்னு சுகாசா நினைக்கிறா. கேமா நீங்க என்ன பண்றேன்னு கனாமே போறவோம், கனாமே ஒரு வழியா வந்துட்டியா, எங்கப்பா போயிருந்த, நீ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவும், வேற எங்க போயிருப்பா, ஸ்கூலுக்கு தானே வா சொல்லவும், நீ ஏன் வரலான்னு கனாமே கேட்கறா. என்னது ஸ்கூலுக்கு, அப்ப இன்னைக்கு ஸ்கூல் உண்டா அப்படின்னு வா கேட்கவும், ஏன் இன்னைக்கு லீவ் நீ ஏன் கனாமே கேட்கவும், சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க அது இன்னும் முடியல நான் நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லவும், பிறந்த குழந்தை கூட கியூமாவோட அறிவா இருக்கும் கனாமே சொல்லவும், என்ன குழந்தைங்க கூட கம்பேர் பண்ற லெவலுக்கு நான் கியூட்டா இருக்கேன்னு கியூமா சொல்றா. சரிங்க என்ன பண்றான்னு கனாமே கேட்கவோ, அடா நீ என்ன ஸ்டூபிட்னா சொன்னா அவளுக்கு லேட்டா தான் அது புரியுது, இந்த வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுமே, கியூமா நீ தானே அதை நம்ம ஹீரோ வரா, ஹாய் நாசா எப்படி இருக்கன்னு வா கேட்கவும், டார்லிங் வெளியே கிளம்புறீங்களான்னு சுகாசா கேட்கறா. நாசா இங்கேயே வந்திருக்கான்னு கேட்கவும், ஏன்னா நான் இப்ப இங்க தான் தங்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு
அப்படின்னு சொல்லுவா. அப்ப நீ கனாமேவை கல்யாணம் பண்ணிட்டியான்னு கியோமா கேட்கவும் சுகாசா அவனை டார்லிங்னு சொன்னதை நீ நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு கனாமே கேட்கறா. இதுதான் என் கியூட் வைஃப் சுகாசா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலதான் நீ அவனை டார்லிங்னு கூப்பிட்டியான்னு கேட்கவும் எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கியோமா சொல்றா. நாக்கரை கிட்ட வாங்கின டோல்ஸ் திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ போறான். ஆமா நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஃபுல் டேவா அடிக்கடி கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கணும்னு கேட்கவும் ஃபுல் டேவம்லாம் கிடையாதுன்னு சுகாசா வைக்கப்படவும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுவீங்க அப்படின்னு கியோமா கேட்குவான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கனாமே கிட்ட தானே எதையோ கேட்க வந்து அதை கேட்டு கிளம்ப அப்படின்னு சுகாசா சொல்லுவோம். அட ஆமாப்பா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனையை கேட்க வந்தேன். ஆமா அது என்ன பிரச்சனை? நான் மறந்துட்டேனே, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லவும் உனக்கு பிரச்சனை நீங்க வந்துட்டு எங்கடி ஐஸ்கிரீம் கேப்பியா அப்படின்னு கியோமாவா அவங்க திட்டவும் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லணும்ல கேட்குவோம். அதுக்கு எதுக்கு நாங்க உனக்கு ஐஸ்கிரீம் தரணும் அப்படின்னு அவங்க கேட்கவும் அப்படின்னா தான் என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சரி நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வா கிளம்பவும் இவளை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமா கிடாமே உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும் அப்படின்னு கியோமா வந்து நிக்கிறா. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னு சொல்லவும் ஓகே பாய் அப்படின்ட்டு வா போறா. இந்த கியோமா பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா தான் இருக்கா. பட் என்ன மோளை மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. எங்க நம்ம ஹீரோ நாகரிகிட்ட போய் டூல்ஸ் கொடுக்கவும் ஏசி இன்ஸ்டாலேஷன் எப்படி போச்சுன்னு கேட்கவும் பக்கவா பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஸ்கூல்ல வரே மாதிரி இருந்தோம், எனக்கு எந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் கிடையாது. நீ எப்படிப்பா திடீர்னு கல்யாணம் பண்ண? மேரேஜ் பண்ணா எப்படி இருக்கும்னு வா கேட்கவும் உன் லைஃபே ரொம்ப புதுசா ஒரு அட்வென்ச்சரிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியான வா கேட்கறா. என் வைஃப் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது காத்துல வா ஸ்மெல் வரும் பாரு, அது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு வா கேட்கவும் பொண்ணுங்களை பத்தி நான் இன்னொரு விஷயமும் கத்துக்கிட்டேன். கீ பாக்ஸா அவங்க டேஸ்ட்டை மட்டும் பார்த்து வாங்குறது கிடையாது, பாக்ஸோட டிசைனையும் பார்த்து தான் வாங்குவாங்கன்னு சொல்லுவோம். என்ன பொண்ணுங்க அப்படிதான் திங்க் பண்ணுவாங்களா ஏன் அப்படின்னு நாக்கரை கேட்கவும் நானும் என் வைஃப்ட்ட கேட்டேன். பாக்ஸோட டிசைன்க்கே அவங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னா உள்ள இருக்கிற குக்கீஸ்க்கும் அதே எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு வா சொன்னான்னு சொல்லுவோம். அட ஆமா இது உண்மையிலேயே லாஜிக்கலான பாயிண்ட் தான். சரி வேற என்ன பொண்ணுங்களை பத்தி கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நாகரை கேட்கவும் இன்னொரு புது விஷயம் நான் கத்துக்கிட்டேன். பொண்ணுங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற வாட்டர் தான் குடிக்க பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அதுக்கு வாய்ப்பே இல்ல, எல்லாருக்கும் கூலிங்கான வாட்டர் தானே குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் அதுதான் கிடையாது, கூலிங்கான வாட்டர் குடிச்சா சில்லியா ஃபீல் பண்ணுவாங்களாம், பட் வாமான வாட்டர் உடம்புக்கு ஆரோக்கியம் என் வைஃப் சொன்னான்னு சொல்லுவோம். அடேங்கப்பா நான் இன்னும் பொண்ணுங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்னு நாக்கரி நினைக்கிறா. என் வைஃப் நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப் இந்த மாதிரி ரொம்பவே எக்ஸைட்டடா மாறுச்சு. நாங்க ஊர் சுத்துறது நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய புது மெம்பர்ஸை மீட் பண்ணும்போது தான் ஆப்வியஸா லவ் தான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி கேட்டுட்டு அவ திடீர்னு விண்டோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்பா. ஏன் திடீர்னு அவ அப்படி பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கனாமி கிட்ட கேட்கறான். சில பேர் ஆர்ட்டா பார்ப்பாங்க, சில பேர் அதை ஒரு பெயிண்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நீயும் உன் வைஃப் ஏன் அப்படி பண்றாங்கறத ஒழுங்கா நீ பார்க்க மாட்டேங்கிற. இப்போ ஒரு பூனையை எடுத்துக்கோ, அது திடீர்னு உங்ககிட்ட பாசங்க நம்ம தள்ளி போக ஆரம்பிச்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? அச்சோ பூனை ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுப்ப. ஆனா வைஃப்க்கு நீ அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு வா கேட்கவும் டார்லிங் நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு சுகாசா கேட்கவும் நம்ம ஹீரோ லேப்டாப்ல வேலையை பார்த்துக்கிட்டே லவ் பண்றேன் அப்படின்னு வார்த்தையில மட்டும் சொல்லவும் இந்த மாதிரி நீ ஜஸ்ட் வார்த்தையால சொல்றது மூலியமா மட்டும் எதுவும் மாற போறது இல்ல. ஒரு பூனை வாங்கிட்ட அட்டென்ஷனை எதிர்பார்க்கிற மாதிரி தான் உன் வைஃப் கிட்ட அட்டென்ஷனை எதிர்பார்ப்பா அப்படின்னு கனாமி சொல்றா. ஒருவேளை அவளுக்கு அது தொந்தரவா இருந்திருக்குமோ, அதனாலதான் நான் அவர்கிட்ட அதிகமா கேட்கறது இல்ல. பட் இந்த மாதிரி விஷயங்களை நாசாவை தவிர்த்து வேற யாரு என்கிட்ட சொல்ல போறா அப்படின்னு சொல்லி சுகாசா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ உடனே அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு என்னையவே எடுத்துக்கோ, ஐ லவ் யூங்கிற வார்த்தையை என்கிட்ட பல பசங்க சொல்லுவாங்க. அவங்கள நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் ஆச்சு கத்துக்கிடணும். ஆனா சுகாசாக்கு அந்த மாதிரி இல்ல. அவ எதிர்பார்க்கறது உன் ஒருத்தங்கிட்ட இருந்து மட்டும்தான். அவ ஒரு பூ மாதிரி வார்த்தைகளால உன் பாராட்டுகளை வச்சு அவளை நீ எப்பவோ தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த பூ வாடி போயிரும் அப்படின்னு சொல்லி கனாமி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அடிக்கடி என் அன்பை வெளிப்படுத்தணும், அவளை பாராட்டணுமா, ஆனா அதுக்கு சரியான சுச்சுவேஷன் டைமிங் எல்லாம் வரணும்ல. அவ எப்பவுமே கியூட்டா தான் இருக்கிறா, எப்படி எல்லா நேரமும் அவளை பத்தி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? பட் இதுக்கு நான் ஏதாச்சும் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்க சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. இல்ல அந்த மாதிரி நான் பண்ணா அவ என்ன கிரிஞ்சுன்னு தான் நினைப்பா, சம்மந்தமே இல்லாமையா அவங்க கூட கம்பேர் பண்றேன்னு யோசிப்பா. ஒருவேளை சுகாசாக்கு அந்த செலிபிரிட்டிஸை பிடிச்சிருந்ததுன்னா அவ்வளவுதான், நான் வேற ஏதாச்சும் யோசிக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சுகாசா காலையில இப்ப தூங்கி எந்திக்கவும் அவன்ல இருந்து கால் பண்ணாங்க டார்லிங், ஒரு ஏஞ்சல் அங்க மிஸ் ஆகுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பாராட்டவும் ஓ தேங்க்ஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. இது ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பேசி பழகினது இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால எரர் வந்தா எந்த தப்போ இல்லை. இதை பத்தி நானும் நிறைய கத்துக்கிட்டு பெர்ஃபெக்டா இதை நான் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நான் ஷோஜா மாங்க பார்த்து கத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரீசெண்டா என்னோட டார்லிங் என்னடானா ஒர்க்ல இருந்து பிரேக் கிடைக்கிற டைம் ஃபுல்லா அந்த சோஜா மாங்காவையே படிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதுல அவர் ரொம்பவும் சீரியஸாவும் தெரியுறாரு. இவர் அதை சீரியஸா பண்ணிட்டு இருக்கும்போது இவரை டீஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சுகாசா வந்து வேணும்னே போனியத்துக்கு நம்ம ஹீரோ தலையில போடுவோம். என் முடி என்ன உனக்கு பார்க்க ஃபிஷ் மாதிரி இருக்கா, டோஸ்ட் டோஸ்ட் ப்ளீஸ் விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோஸ்ட் அவரை தொந்தரவு பண்ணது போதும் அப்படின்னு சுகாசா எடுக்கிறா. இப்பதான் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. பட் அவர் சீரியஸா சோஜா மாங்காவை படிக்கும்போது இன்னும் எனக்கு அதிகமா தான் டீஸ் பண்ணணும்னு தோணுது. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா டென்ஷன் ஆயிருவாரு. பட் இந்த டைம்ல நான் அப்படி பண்றது ஏதோ பிரச்சனை இல்ல. டார்லிங் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்களா, நான் வேணா உங்களுக்கு ஷோல்டர் மசாஜ் பண்றேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். ஐயோ எதுக்கு சுகாசா வயித்துல கிச்ச சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டார்லிங் உங்க வயித்துல நான் கிச்சன் கட்ட போறேன் அப்படின்னு கிச்சன் காட்டுறா. திரும்பவும் ஏன் அப்படி பண்ண ஷோல்டர் மசாஜ் பண்ண வேண்டியதானு கேட்கவும் ஆனா இந்த தடவை நான் சொல்லிட்டு தானே பண்ண டார்லிங் அப்படின்னு வா கேட்கவும் ஐ சுகாசா நீ என்ன வேணும்னே டீஸ் பண்றதானே
தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன டீஸ் பண்றேனா கண்டுபிடிச்சிட்டீங்களா, சோஜா மாங்கால ரொம்பவே இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை டீஸ் பண்ணணும்னு தோணுச்சு, திடீர்னு ஏன் அதுல இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு கேட்கவும், ஒன்னும் இல்லையா நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உங்ககிட்ட அஃபெக்ஷனா நடந்துக்கிட்டு தான் அதை படிக்க ஆரம்பிச்சுன்னு வாட்ட சொல்லவா முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சா, நீங்க எதையோ மறைக்கிறீங்க, மறைக்காம உண்மையை சொல்லுங்க, எனக்கு இந்த 6th சென்ஸ்னு ஒன்று இருக்கு, அது நீங்க எதையோ மறைக்குதுன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோவை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு, நீங்க ரொம்ப கியூட்டா இருந்தீங்களா அதான் கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, சரி சொல்லுங்க டார்லிங் எதுக்காக அதை படிக்கிறீங்கன்னு கேட்கவும், அது வந்து என்னோட ஃபீலிங்ஸை அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அவமால எப்படி அஃபெக்ஷனை காட்டுறதுன்னு தெரியல, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அதை படித்தேன், பட் அந்த மாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா, அதான் அதை சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ நீங்கள் அதை எனக்காக தான் படிச்சிங்களா, சரி அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், திரும்பவும் நீ என்ன டீஸ் பண்ணுறதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன், எனக்காக எதையாச்சும் சொல்லுங்க டார்லிங் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும், நீ டீஸ் பண்ணுற மாதிரியே தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான், உண்மையாக தான் சொல்கிறேன்னு கேட்கவும், சுகாசா இந்த யூனிவர்ஸ்லேயே நான் அதிகமாக லவ் பண்ணுறதுன்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளோ சாமிங்கான ஒரு விஷயத்தை என்ன பார்த்து சொல்லுவீங்க இது சீட்டிங் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஏன் கோவப்படுற நம்ம ஹீரோ கேட்குறான், சரி எந்த லெவலுக்கு லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், நீ எல்லா விதத்திலயும் பெர்ஃபெக்டா இருக்க, நீ தான் பெர்ஃபெக்ட் கியூட்னு நான் நினைக்கும் போது பட் ஒவ்வொரு தடவையும் அதை விட நீ கியூட் ஆகிட்டே போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், என்ன சுகாசா உன்னை பார்த்தா ஏதோ நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கும் நாசாக்கும் ஏதாச்சும் நடந்துதான் நாமே கேட்கவும், ஒன்னும் இல்லையே நம்ம சொல்றா, நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கவும், நீ சுகாசா கூட சேர்ந்து என்னைக்காச்சும் குளிச்சிருக்கியான்னு கேட்கவும், மென்ஸ் பாத்ரூம்ல நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான், இதுக்கு முன்னாடி நான் பார்க்காததையா புதுசா பாத்துட்டு போறேன், சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கனாமே கேட்கவும், என்னோட பழைய வீட்டுல பாத்ரூம் கிடையாது, புதுசா நாங்க போக போற வீட்டுல பாத்ரூம் இருந்தா ஒன்னா குளிக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ உனக்கு அதுல விருப்பம் இருக்கு அப்படிதானே, நீங்க ஹாட் ஸ்பிரிங் போனப்ப கூட கண்டிப்பா ஒரே பாத்ல ஒன்னா குளிச்சிருப்பீங்க, இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் வர இல்ல, காசா உமன்ஸ் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா, நீ வேணா அங்க போறியான்னு கேட்கவும், உண்மையாவா சொல்ற நம்ம ஹீரோ கேட்கவும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிட்டேன், பட் இந்த வால் மட்டும் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது சரியான்னு சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன டார்லிங் ஓகே சொல்லிட்டீங்கன்னு சுகாசா வாய்ஸ் கேக்குது, ஓ சுகாசா நீ இதை கேட்டுட்டு தான் இருக்கியான்னு கேட்கவும், என்னோட பெர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கவும், அப்போ உனக்கு இதுல விருப்பம் இல்லையான்னு கனாமே கேட்கறா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் ஓகே தானே வா சொல்லவும், அப்புறம் என்ன பெர்மிஷன் கிடைச்சிருச்சு போய் என்ஜாய் பண்ணு நாசா அப்படின்ட்டு கனாமே இப்ப அங்க இருந்து கிளம்புற, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி தான் வேர்ல்ட் பீஸை லீட் பண்ணும், அதுக்காக வச்சு நான் இதை பண்ணி ஆகணும், சுகாசா நான் வரலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், அவளும் சரி அப்படின்னு சொல்றா, நம்ம ஹீரோ இப்ப உமன்ஸ் பாத்குள்ள என்ட்ரு ஆகுறான், ஹாட் ஸ்ப்ரிங்க்கு அப்புறமா இப்போ தான் இப்படி ஒன்றா இருக்கோம்ல நம்ம ஹீரோ சொல்லவும், ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி கிடையாது, இந்த இடத்துல வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்குது, ஸோ என்னோட ஸ்கின் எல்லாம் தெரியும், இந்த மாதிரி பார்க்காதீங்க நம்ம வெக்கப்படவும், ஐயோ இந்த இடத்துல அமைதியாக இருக்குன்னு விட்டா நான் கத்திருப்பேன் போலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான், நம்ம சத்தம் போட்டால் யாருக்காச்சும் கேட்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போய் அவளை கிஸ் பண்ணியிருந்தான், கிஸ் பண்றதை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணுவீங்களா டார்லிங் அப்படின்னு கேட்கவும், சாரி உனக்கு அதுல விருப்பம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், விருப்பம் இல்லாமையா நான் உங்களை கிட்ட நெருங்க விடுவேன் அப்படின்னு கேட்கிறா, அவளுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கொஞ்சம் திரும்புறீங்களான்னு கேட்கவும், சரி நம்ம ஹீரோவோ திரும்பிக்கிட்டான், சுகாசா இப்ப வெளியே எழுந்து போய் டவலை கட்டிக்கிடுறா, அதுக்குள்ள கிளம்பிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நான் சாணால போய் உட்கார போறேன் நீங்களும் வேணா வாங்க அப்படின்னு கூப்பிடுறா, விருப்பம் இல்லாமையா கிட்ட விட போறேன்னு சொன்னா, இப்ப சாணாக்கு நானும் பின்னாடியே போகணும்னு எதிர்பார்க்கறாளா, அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உள்ள போறான், கரெக்டா 5 நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ரூம் டெம்பரேச்சர் வர ரொம்பவே அதிகமா இருக்கு, ஆல்ரெடி பயங்கர ஹீட்டா இருக்கு, இதுல சுகாசா வர இருக்கிறா, இனிமே ஹீரோ யோசிச்சா, ஓ நீங்களும் வந்துட்டீங்களான்னு கேட்கிறா, நான் அவன் பக்கத்துல உட்காந்துக்கலாமா நம்ம ஹீரோ போய் உட்காருதான், எனக்கு சாணாதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும், அப்படியா எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான், எவ்வளவு நேரம் நீங்க உட்காந்துருப்பேன்னு கேட்கவும், எவ்வளவு நேரம் வேணாலும் நான் உட்காந்துருப்பேன்னு சொல்றா, எனக்கான ஒரே சேலஞ்சர்னா அது என்னோட பாடி மட்டும் தான், என் லிமிட்டை நானே சர்பாஸ் பண்ணணும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சாணானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா, நாங்க 2 பேரும் தனி ரூம்ல இருக்கிறோம், விஷயங்கள் ஹாட்டா நடக்கும்னு பார்த்தா ரூம் தான் ரொம்பவே ஹாட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், சுகாசா போயிட்டு தண்ணியை ஊத்தி அந்த ரூம் டெம்பரேச்சரை இன்னுமே அதிகப்படுத்துறா, ஏன் இன்னும் ஹீட் அதிகப்படுத்துற நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்கன்னு கேட்கவும், நார்மலா நான் 5 நிமிஷம் உட்காந்துருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான், அதுல தான் நீங்க தப்பு பண்றீங்க டார்லிங், அந்த 5 நிமிஷத்தை தாண்டியும் ஹீட்டை நீங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு கதவை ஓப்பன் ஆகும், இந்த ஹீட் கூட நீங்க ஃப்ரெண்ட்லி ஆயிரலாம், அப்புறமா இது உங்களுக்கே ரொம்பவும் பிடிச்சு போயிரும் சொல்றா, இவ ரொம்பவே சீரியஸா சொல்றாளேன்னு சரி நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான், எல்லா கஸ்டமர்ஸும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆயா வந்து கேட்கவும், ஆமா ஆனா மென்ஸ் பாத்தை யூஸ் பண்ணாத, நாசாவும் சுகாசாவும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லவும், சரியப்ப நான் மென்ஸ் பாத்தை யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஆயா சொல்றா, அட நான் இங்கே தூங்கிட்டேனா அப்படின்னு கீங்கா வந்து மென்ஸ் பாத்துல இருந்து எந்திக்கிறான், 30 நிமிஷத்துக்கு மேல ஆகியும் நம்ம ஹீரோக்கு எந்த டோரும் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல, ஹீட் அதிகமாக எனக்கு வேர்க்கதான் செய்யுது, சுகாசாக்குமே ரொம்பவும் வேர்க்குது, இப்படியே விட்டா நான் மயங்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சுகாசா கையை பிடிச்சிட்டு, ஒருவேளை நான் மயங்கினாலும் கையை பிடிச்சிட்டே நான் மயங்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப அவளை கிஸ் பண்ணலான்னு போகவும், டார்லிங் ஆல்ரெடி இங்க ஹாட்டா இருக்குன்னு சொல்றா, பரவாயில்ல என்னோட டிசைரோட ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க பிராக்டிஸ் நல்லா ஒர்க் ஆகுது போல நம்ம கேட்கறா, டார்லிங் பார்த்து விட்டா என் டவல் அவுந்துரும் சொல்லவும், என்ன பார்த்தா அவனுக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான், இல்லன்னு சொல்றா, சரி நம்ம ஹீரோவா வா கையை எடுக்கலான்னு போகும்போது அச்சோ பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஆயாவோட சவுண்ட் கேக்குது, அது ஆயாவோட வாய்ஸ் தானே சுகாசா கேட்கறா, என்ன தைரியம் தான் நீ என்ன பாத்துருப்ப அப்படின்னு ஜீங்காவை பார்த்து கத்தவும், நீ எதுக்கு மென்ஸ் பாத்ரூம்குள்ள என்ட்ரான்னு நம்ம கேட்கறான், தப்பு பண்ணிட்டு என்னையவே கேள்வி கேட்கறியா நம்ம கத்திட்டு இருக்கா, போச்சு நான் இப்ப எங்க போறது அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு வந்துட்டு இருக்கவும், கவலைப்படாத குழந்தை இப்போதைக்கு பசிக்காம இருக்க இந்த ஹாகிய சாப்பிடு அப்படின்னு ஒரு தீ கொடுக்குறா, நேத்து நடந்த மாதிரி எல்லாம் எனக்கு இன்னும் கிளியரா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சுகாசாவோட பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க.
இந்த டிவி ரிமோட் என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சுக்காசா பார்த்துட்டு இருக்கோம். எங்க கொண்டா நான் பாக்குறேன் நம்ம ஹீரோ ரிமோட்டை வாங்கி பேட்டரியை மாத்தவுமே ரிமோட் சரியாயிருது. இந்த சின்ன விஷயம் கூட இவளுக்கு தெரியலையா, முட்டாள் என்ன யோசிக்கீங்க தானு கேட்கவும், சாச்சா அப்படிலாம் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரின்னு சுக்காசா விட்டுருதா, என் வைஃபை சுத்தி ஒரு மிஸ்டரி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அவளோட கம்போஷர் அண்ட் கான்பிடென்ட் லூஸ் பண்ணி நான் இதனால வர பார்த்ததே இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவன் மோசமான ஆளுங்களை கூட அவ தைரியமா ஹேண்டில் பண்ணிருப்பா. பட் சில இடங்கள்ல அவளை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்லிங், ஒவ்வொரு தடவை நான் போனை ஆன் பண்ணும்போது இது என்கிட்ட பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்டை போட்டாலும் தப்புன்னு வருது. ஒரு வேளை என் போனை யாராச்சும் ஹேக் பண்ணி பாஸ்வேர்டை மாத்திருப்பாங்களோ அப்படின்னு சுக்காசா கேட்கவும், அந்த லெவலுக்குலாம் போகாத நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ பாஸ்வேர்டு எதையாச்சும் சேஞ்ச் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லன்னு வா சொல்றா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ செட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்ட் தான் அப்படியே இருக்கு. உனக்கு பாஸ்வேர்டை சிம்பிளா இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லவும், எல்லா நம்பர்ஸும் காம்ப்ளிகேட்டடா இருக்குமே, எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சுக்காசா கேட்கிறா. சரி நான் பாஸ்வேர்டை மேனேஜ் பண்ற நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாவா அப்படின்னு ஹாப்பி ஆகவும், நான் வரதுக்கு முன்னாடி நீ இதை எப்படி மேனேஜ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாத்தையும் டோக்கிக்கோ பாத்துக்கிடுவாங்க, பார்க்க அப்படி தெரியலனாலும் அவங்களும் ஒரு அனாலிட்டிக்கல் திங்கர் தான் அப்படின்னு சொல்றா. என்ன நீங்க முட்டாள்னு தானே நினைக்கிறீங்கன்னு கேட்கவும், சாச்சா நான் அப்பெல்லாம் நினைக்கல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செஞ்சது தப்பு, இது என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். வைஃபை ஹாப்பியாக்கி சமாதானப்படுத்த என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், சரி நான் உனக்கு கேக் வாங்கி தரட்டுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க, கேக் எல்லாம் அந்த காலத்துல கொடுத்து சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லவும், 100 அப்போலோ ஜேம்ஸும் ஃபேவரட் கேம்னு சொல்லவும், ஆனா அதெல்லாம் வாங்குறது இம்பாசிபிள் ஆச்சு. சரி ஆப்ஷன்ல வேற எதுவும் இல்லங்கிறதுனால கேக்கே வாங்கிட்டு வாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். நீங்க ஒரு ரிலேபிளான பர்சன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தேவையானது இது மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவளை ஹக் பண்றான். ஓ அதுக்குதான் பண்ணியா நீ கேக் வாங்க போனியா அப்படின்னு கனாமே கேட்கறா. ஆமா, அதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்திட்டேன். என் ஒய்ஃப் எப்பவுமே ஃபன்னியா தான் நடந்துக்கிடுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ இப்படிதான் இருந்தாலும் தெரியல. இன்னொரு சிச்சுவேஷனும் இதே மாதிரி தான் நடந்தது நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சொல்லு எனக்கு கேட்கவே விருப்பம் இல்லை, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கனாமே நினைக்கிறா. மிஸ் யானகி இப்ப இங்க வராங்க. மேரேஜ் பத்தி ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லவும், யாருக்கு மேரேஜ் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தான் ஆபியஸான்னு சொல்லவும், மிஸ்டர் டானகுச்சியை நீங்களும் கல்யாணம் பண்ண போறீங்களான்னு கேட்கவும், அது டானகுச்சி தான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேட்கறாங்க. அன்னைக்கு நீங்க கிஸ் பண்ணது தான் நாங்க பார்த்தோமே உங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல உங்களை பார்த்தப்ப தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் பார்க்ல வச்சு நீங்க அவரை கிஸ் கூட பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி சுக்காசா வளரிட்டா. அப்ப நீங்க பாத்துட்டீங்களான்னு கேட்கவும், இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி உங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நர்வஸா இருந்துச்சா, அதை பத்தி தான் கேட்க வந்தான்னு அவங்க சொல்லவும், எனக்கு எந்த பதட்டமும் இல்ல. சொல்லப்போனா இவ்வளவு கியூட்டான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாமாங்கிற ஒரு பதட்டம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பீஃப் பால் தான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு அவங்க சொல்லவும், பீஃப் பாலான்னு அவங்க கேட்கறாங்க. நான் ரெகுலரா ஒரு கடையில பீஃப் பால் சாப்பிடுவேன். சிங்கிளா இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு ரொம்பவே நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்க டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரையும் அந்த கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெட் ஜிஞ்சர் அதுல தூக்கி நிறைய வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்லவும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம ஹீரோவும் சுக்காசாவை யோசிக்கிறாங்க. கதையை முழுசா கேளுங்க, பிரச்சனையே இனிமேதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு மிஸ் யானகி கதையை கண்டினியூ பண்றாங்க. உங்களுக்கு இது சாப்பிட பிடிக்குமான்னு கேட்கவும், ஆக்சுவலி இது டேஸ்ட் நல்லாவே இருக்காதானா மிஸ் யானகி, ரெட் ஜிஞ்சரை இவ்வளோ வச்சு ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. நான் இதுல மாட்டிக்கிட்ட மாதிரியே நீங்களும் இதுல மாட்டிக்கிட்டு ஆசைப்படல. சோ என்னாலும் சரி ட்ரை பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சரி அப்ப நீங்க ட்ரை பண்ணல தானே அப்படின்னு சுக்காசா கேட்கவும், ஆக்சுவலி அதுதான் இல்ல. அப்படி என்னதான் இருக்குன்னு கியூரியாசிட்டியில நானும் நிறைய ரெட் ஜிஞ்சரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரியே டேஸ்ட் கேவலமா தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும், இது எதிர்பார்த்தது தானே நம்ம ஹீரோவும் சுக்காசாவும் நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனையே அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. திரும்பவும் ரெட் ஜிஞ்சரை வச்சு நிறைய சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அப்பதான் மிஸ் டானகுச்சி ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி சாப்பிட்டவங்களெல்லாம் பார்த்து நான் கலாச்சிருக்கேன். ஆனா இப்பதான் அவங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு மிஸ் யானகி சொல்லவும், இதுல இப்ப என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். மிஸ்டர் டானகுச்சி கிட்ட இப்ப நான் இதை எப்படி சொல்லுவேன், நிறைய ரெட் ஜிஞ்சரை வச்சு சாப்பிடாத ஒரு வெர்ஷனை தான் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ நான் மாறிட்டேன். இப்படி மாறி போன என்னோட வெர்ஷன் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு அவங்க கேட்கவும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சுக்காசா யோசிக்கிறா. நீங்க எப்படி மாறினாலும் சரி உங்களை ஏத்துக்கிற ஒரு பையனை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும், டார்லிங் அவங்க ஒண்ணு சேரதான் அட்வைஸ் கேட்க வந்தாங்க அப்படின்னு சுக்காசா சொல்றா. சரி அப்ப நான் அவர்கிட்ட என்னோட இந்த வருஷனை ஏத்துக்கிடுவாரா நான் கேட்கறேன் அப்படின்ட்டு மிஸ் யானகி இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க. நீ என்ன நினைக்கிற சுக்காசா நம்ம ஹீரோ கேட்கவும், நானும் அதே தான் நினைக்கிறேன் டார்லிங் அப்படின்னு சுக்காசா சொல்றா. சுக்காசாவோட பாட்டி இப்ப கார்ல எதையோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் ஒவ்வொரு நாளும் கியூட்டா போய்கிட்டே இருக்கா அண்ட் என்னவோ ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிடுறா. ஒவ்வொரு நாளும் அவளோட சாப்பாடை சாப்பிடுறது ஹாப்பியா இருக்கிறது, சாப்பிடுறது ஹாப்பியா இருக்கிறது. இப்படியா போனதுலயா வெயிட் ஏறிடுச்சு. என் பாடி ஹெல்த் நான் கவனிக்காம இருந்து எனக்கு இப்போ இவ்வளவு வெயிட் போட்டுடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்ல இருக்கான். என் கூட சேர்ந்தானே சுக்காசாவோ சாப்பிடுற, அவ மட்டும் எப்படி ஸ்லிம்மா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவளை கட்டிப்பிடிக்குவோம். டார்லிங் என்ன திடீர்னு இப்படி பண்றீங்கன்னு கேட்கறா. ஆமா இவ வெயிட் போடல, ஸ்லிம்மா தான் இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா. என்ன டார்லிங் நீங்க வெயிட் போட்டீங்களான்னு கேட்கறா. அதை வந்து இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வெயிட் போட்டதை பத்தி தான் பேச வந்தீங்களா, நான் உங்களுக்கு அதிகமா சாப்பாடு கொடுத்துதான் இப்படி ஆயிடுச்சோன்னு கேட்போம். இதுல வா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தேங்க்ஸ் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். இப்ப நீங்க குண்டா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லவும், நான் குண்டா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் கேர்லெஸ்ஸா இருந்து எப்படி மாறிட்டேன்னு சொல்லவும், டார்லிங் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. நாளைக்கு என் ட்ரைனிங் ஆரம்பிச்சோம், உனக்கு ஏத்த மாதிரி நான் ஃபிட் ஆகுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாசா டெய்லியும் ஏதோ 10 கிலோமீட்டர் ஓட போறான் கேள்விப்பட்டான் கனாமி சொல்லவும், ஆமா அவரால் முடியுமான்னு தான் தெரியலன்னு சுக்காசா சொல்றா. பாக்க நாசா அப்படி தெரியலனாலும் ஃபிட்னஸ் எக்ஸாம் எல்லாத்துலயும் அவன் ஏதான் வாங்குவான், கவலைப்படாதன்னு கனாமி சொல்றா. ஆமா என்னோட பாடி ஃபிட்னஸ் நான் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணுவேன், கவலையப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். பட் 3 ரவுண்டுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நான் என்னோட கிளீனிங் ஒர்க் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், என் டார்லிங்க்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சுக்காசா சொல்றா. என் பாடி எப்போ இவ்வளவு வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். சுக்காசாம கூட வரா. சரி நான் இப்ப 10 புல்லப்ஸ் ஆச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ட்ரை பண்ணா ஒரு புல்லப்ஸ் கூட எடுக்க முடியல. ஹெல்ப் பண்ண வரவான்னு சுக்காசா
கேட்கவும் இல்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உனக்கு ஏத்த ஹஸ்பண்டா நான் மாறி ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றானால முடியல. டார்லிங் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நான் தான் உங்களை காப்பாத்தின மறந்துட்டீங்களா, நீங்க ஃபிட்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு சுகாசா சொல்றா. இந்த சம்மருக்கு ஐஸ் கோல்ட் நூடுல்ஸ் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுகாசாவும் சாப்பிடலான்னு போகவும் சம்மருக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சுகாசா பாட்டி வந்து சாப்பிடுறாங்க. டோக்கிகோ இங்க என்ன பண்றீங்கன்னு சுகாசா கேட்கவும் நீ என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணல அதனால தான் நானே வர வேண்டியதா போச்சு அப்படின்னு அவங்க சாப்பிட்டுட்டே பேசவும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு சுகாசா சொல்றா. எங்க வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்லவா ஹஸ்பண்ட்காச்சும் மேனர்ஸ் தெரிஞ்சிருக்கு, சம்மர்ல வெயில் கொளுத்துது, வயசான என்ன நீ தான் ஆக்சுவலி வந்து விசிட் பண்ணிருக்கணும், ஆனா நீ என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரவே இல்ல. எனக்கு ஒரு ஐடியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம்பிங் போலாம், மலை உச்சிக்கு போய் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நீ இயற்கையோட ஒன்னாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கையில ஒரு காஃபியை குடிச்சிட்டு வானத்துல இருக்கிற இந்த நிலாவை பார்க்கும்போது யூனிவர்ஸே நம்ம கூட இணைஞ்ச மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்லவும் இந்த பேச்சுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன்னு சுகாசா சொன்னா. யூனிவர்ஸோட ஒன்னாகிற ஃபீலிங்கா எனக்கு இது ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் கேம்பிங் போனதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு டோக்கிகோ சொல்றாங்க. டார்லிங் இதை நீங்க பண்ண போறீங்களான்னு கேட்கவும் அது ஃபன்னா தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்போ இந்த வீக்கெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா கேம்பிங் ட்ரிப் போவோம், கடைசி காலத்துல இருக்கிற அந்த ஓல்ட் லேடியோட இந்த விஷயம் நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு அவங்க கேட்கவும் சுகாசாவும் சரி வாரன்னு ஒத்துக்கிடுறா. சரி நான் கிளம்புறேன், இதை ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணாமலே என்னால சொல்ல முடியும் உள்ள என்ன இருக்குன்னு, இது கண்டிப்பா வஹாகியா தான் இருக்கும்னு சுகாசா சொல்றா. டோக்கிகோ சின்ன பொண்ணு அடிபட்டு வந்துட்டு இருக்கிற டயத்துல பசிக்காம இருக்க இந்த வஹாகியை எடுத்துக்கோ அப்படின்னு டோக்கிகோ சின்ன பொண்ணா இருக்கும்போது சுகாசா அவளுக்கு கொடுத்து அதை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வயசான இந்த டோக்கிகோ சின்ன பொண்ணா இருக்கும்போது சுகாசா அப்பவும் அதே யங் ஏஜ்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே சுகாசா தானா அண்ட் அந்த சின்ன பொண்ணு வந்து டோக்கிகோ தானா, ஒருவேளை சுகாசா வந்து இம்மார்டலா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ். நெக்ஸ்ட் டே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அன்னைக்கு நான் யோசிக்காம சொன்ன அந்த பதில் நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நான் தூங்கிட்டேனா, எப்போ தூங்கினா, அதெல்லாம் கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்லிங் மவுண்டன்ஸ்க்கு போய் தான் ஸ்டார்ஸை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எங்க பக்கத்துலேயே ஒரு ஹைட்டான இடம் இருக்கு, அங்கே போய் நம்ம ஸ்டார்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சுகாசா சொல்லுவான். ஆனால் ஹைட்டான பிளேஸ் இருந்தால் தானே நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஷேபியோல லேட்டஸ்டா ஒரு ஹைட்டான பில்டிங் கட்டியிருக்காங்க, அதோட மொட்டை மாடியில் புல் தர தான் போட்டிருக்காங்க, கப்பல்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதை நம்ம இன்னொரு நாள் டேட்டிங் போய் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவுட்டோர் ஹோம் பார்ட்டின்னு வர போட்டிருக்காங்கன்னு சுகாசா கேட்கறா. அவுட்டோர் ஹோம் பார்ட்டியா, நானும் வரேன் ஆயா சொல்லவும் நீ ரொம்ப விட்டு வெளியே வர மாட்டியன்னு கனாமே கேட்கவும் என்னோட அதை நான் கொண்டுட்டு வரேன், பட் அந்த அது எதுன்னு எனக்கு தெரியாது, பட் அதை கேம்பிங்க்கு யூஸ் பண்ணலாம், ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன காப்ளின்னு நினைச்சியா, எனக்கு என்ஜாய் பண்ணணுங்கிற ஆசைலாம் இருக்கு அப்படின்னு ஆயா சொல்லவும் ஆயாவும் வாரன்னு சொல்லிட்டா, நானும் என் சிஸ்டர் வாரன் கனாமே சொல்லவும் சரி அவங்ககிட்ட நான் தெரியப்படுத்திருந்தேன், டென்ட் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல, நம்ம இப்ப போக போற இடத்துல கிளாம்பிங் சைட் செட்டப் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் லக்ஸரி ஹோட்டல்ல இருக்குமே அந்த மாதிரியான கனாமே கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மையிலேயே ஆசம், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு கனாமே சொல்றா. அந்த இடம் டோக்கிகோக்கு சொந்தமான லேண்ட் தான், ஸ்டார் கேசிங்காக தான் அதை அவங்க வாங்கினாங்க, எம்டி லேண்ட் அதை வேஸ்டாக்க வேணாம் நிறைய விஷயங்களை கட்டி வச்சாங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும் அது கேட்கவே அருமையா இருக்கு, நானும் வரேன், மவுண்டைன் பக்கம் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு கியோமா வந்து நிக்கவும் எதுக்காகன்னு சுகாசா கேட்கறா. இவாட்ட கேட்டா ஆன்சர் கிடைக்குமா என்ன அப்படின்னு கனாமே சொல்லவும் எங்க அப்பா சொல்லிருக்காரு உன்ட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணா என்கிட்ட வந்து சொல்லு, மலையில போய் புதைச்சிருவான்னு அப்படின்னு கியோமா சொல்லவும் இது நீ நினைக்கிற மாதிரி கேம்பிங் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அன்னைக்கு அனிமேல பார்த்தோமே அந்த மாதிரி இருக்கும்னு கனாமே சொல்றா. கியோமா என்ன யோசிச்சான்னு தெரியல, அது மாதிரியா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு கியோமா சொல்றா. எல்லாரும் வராங்கன்னா நான் கீங்காவே இன்வைட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். மலை உச்சியில போய் இதுவும் பாடியை பதைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கீங்கா கேட்கவும் இது சாதாரண கேம்பிங் ட்ரிப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு பிரச்சனையான அந்த பொண்ணு வராலான்னு கேட்கவும் ஓ நீ இந்த ஆயாவையா கேட்கிற, ஆமா வாரான்னு சொல்லவும் அவ கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு இருக்கு அப்படின்னு கீங்கா சொல்றான். இவன் எதை பத்தி சொல்றான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த அவுட்டோர் பார்ட்டிக்கு நீங்களும் போக முடிவு பண்ணிட்டீங்களான்னு மேடு கேட்கவும் நான் ஒரு சர்வைவல் புக்கை இப்பதான் படிச்சேன், சோ கேம்பிங் போக ரொம்ப ஆர்வமா இருக்கேன், கண்டிப்பா சுகாசா ஹஸ்பண்ட் நாசாக்கு அது எவ்வளவு டஃப்னு தெரிஞ்சிருக்காது, நான் படிச்ச திறமையை அங்க காமிக்கிறதுக்கான நேரம் சிட்டாசி சொல்லவும் கண்டிப்பா அது நல்லபடியா போகும்னு எனக்கு தோணல, நம்மளும் உங்க கூட சேர்ந்து போவோம், இடம் நம்ம அங்க போனா என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு மெய்ட்ஸ் யோசிக்கிறாங்க. நம்ம நினைச்சதை விட இப்ப ஒரு பெரிய குரூப்பா போறோம், இதுவே ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படி இதை திங்க் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பட் நம்ம மேரேஜ் செலிப்ரேஷன் பண்ணா எனக்கும் ஓகே தான் சுகாசா சொல்றா. கேம்பிங் எல்லாரும் ரெடியா இருக்காங்க, மொத்தமா 2 ரோட் இருக்கு, கார்லயே டைரக்டா மலை உச்சிக்கு போயிடலாம், அப்படி இல்லைன்னா மவுண்டன்ல ஹைக்கிங் பண்ணி வரலாம், பட் ரீச் ஆக 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லவும் ஹைக்கிங்கே போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். 4 மணி நேரம் நடந்து அங்க ரீச் பண்ண போறீங்களான்னு சுகாசா கேட்கவும் அதுதான் சூப்பரா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை தனியா விட மனசு இல்லாம சுகாசாவும் ஹைக்கிங்கே செலக்ட் பண்றா. நான் சில பொருள் வாங்கணும் சொன்னா கார்ல வரேன் கனாமே சொல்லவும் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அரோரா சொல்றா. மத்த எல்லாரும் ஹைக்கிங்கே போலான்னு முடிவு பண்றாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்த ஆயாக்கு நடக்கிறதுக்கு நாக்கு தள்ள ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு எவ்வளவு டயர்ட் ஆயிட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். கியோமா ரொம்ப பின் தங்கி இருக்காளே ஓகே தானே கீங்கா கேட்கறான். அவ தொலைஞ்சு போகாம நான் கூட இருந்து கூட்டிட்டு வரேன், நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சுகாசா போகவும் இவ என்ன நிஞ்சாவா இவ்வளவு ஃபாஸ்டா போறா, சரி வாங்க நம்ம போலாம் நம்ம ஹீரோ போறான். இது என்ன போன் கியோமா பாத்துட்டு இருக்கவும் இதுதான் கேப் ஜாஸ்மின், இதை நிறைய மருந்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும் மருந்துக்கா அப்படின்னு கியோமா கேட்கறா. அந்த காலத்துல இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி காயத்துல போட்டா ஆறிடும், பட் மாடர்ன் டே மெடிசின்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சுகாசா சொல்லவும் இங்க எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குன்னு கியோமா சொல்லவும் ஆனா இங்க இருக்கிற எல்லாம் நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் அப்படின்னு சுகாசா சொல்றா. ஐ மஷ்ரூம்னு கியோமா போகவும் அதை தொடாத, அதை சாப்பிட்டா பாய்சனஸ் செத்துருவான்னு சொல்லவும் என்ன மஷ்ரூம் சாப்பிட்டா செத்துருவாமான்னு கேட்கவும் எல்லா மஷ்ரூமும் அப்படி கிடையாது,
பட் ஃபாரஸ்ட்ல வளர்ற தெரியாத மஷ்ரூமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவும் அன்னைக்கு வர நான் மஷ்ரூமை வாங்கி தின்னுட்டேனே அப்படின்னு சொல்லி கியோமா வருத்தப்படவும் கடையில வைக்கிற மஷ்ரூம் எல்லாமே ரொம்பவும் சேஃப் தான், ஃபாரஸ்ட்ல வளர்ற தெரியாத மஷ்ரூமை தான் சாப்பிடக்கூடாது, இந்த வேகத்துல போனா அவங்கள பிடிக்க முடியாது, ஷார்ட்கட்ல போவோம்னு சுகாசா நினைக்கிறா. நம்ம ஹீரோட டீம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சுகாசாவும் கியோமாவும் வந்துருவாங்களான்னு கிங்கா கேக்குறான். என் சிஸ்டர் குறைச்சி இட போடாதீங்க, சுகாசா செம ஃபாஸ்டா இங்க வந்துருவா பாருங்க, நீங்க வர லேட் ஆச்சுன்னு தான் நான் செக் பண்ணலாம் நீங்க வந்தேன் அப்படின்னு சிட்டாசை சொல்றா. அங்க போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சுகாசா சொல்லவும் நாசா டீம் ரீச் பண்ணணும்லான்னு கியோமா கேட்டா ஆல்ரெடி அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள வண்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் தான் ஒரு நிஞ்சா வச்சேன்னு வா சொல்றா. சொன்னல என் சிஸ்டர் சுகாசா வந்துருவான்னு, அவ ஒரு அத்லெட்டிக் பர்சன், வா கால்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்னு சிட்டாசை சொல்லவும் சுகாசா உன் கால்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த காலத்து கார் ட்ரெயினை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இது ஒண்ணுமே இல்லைன்னு வா சொல்றா. நீ உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான் சுகாசான்னு சொல்லவும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இதுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் நான் சுகாசாவை மீட் பண்ணப்போ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் கூட அவுட்டிங் வரேன்னு சொன்னா, நானும் உடனே எஸ்ன்னு சொன்னேன். அப்புறம் நான் வாங்கிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் கடைசியா அவ ஸ்மைல் பண்ணா. நம்ம ஹீரோ இப்ப கண் முழிக்கிறான். எங்க இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் கிரவுண்ட்ல தான் இருக்கிறோம், நீங்க டயர்டா இருந்தீங்கன்னு தூங்கிட்டீங்க, 10 நிமிஷம் தான் தூங்கிருக்கீங்கன்னு சொல்லவும் ஆனா ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, யாருமே இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் யாரும் இல்லன்னு வா சொல்றா. அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா என்ன உடனே அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களான்னு சுகாசா கேட்கவும் ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னு சொல்ல வரல, யாராச்சும் நம்மள பாத்துட்டா அப்படின்னு வா கேட்கவும் இங்க யார் பார்க்க போறா, யாரும் இல்ல நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கவும் ஒரு வேலை பாத்துட்டான்னு கேட்கவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு டோகியோ கேட்கவும் பாத்தீங்களா இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சுகாசா சொல்றா. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இந்த மாதிரி இன்டிமசி எல்லாம் அவசியம் தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இந்த பிளேஸ்ல இருந்து ஸ்டார் கேசிங் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும், நிலா ஏதோ நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்குன்னு நைட் உங்க கண்ட்ரோல இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன பேசுறீங்க அப்படின்னு சுகாசா வைக்கப்படுறா. சரி உங்க 2 பேருக்கும் நான் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றேன், சுகாசாக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப கேரிங்கா இருக்காங்கல்ல. மேரேஜ் கப்பிள்ஸ்குள்ள எப்படி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அன்னைக்கு அவங்க கேட்டாங்க. நானுமே சில சமயம் இதை பத்தி யோசிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களான்னு சுகாசா கேட்கறா. ஆமா எனக்கு நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ வைக்கப்பட்டுக்கிட்டே ஒரு வாக்கிங் போலாமா அப்படின்னு கேட்கறா. இப்போ இவங்க 2 பேரும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, என்னன்னு போய் இவங்க பார்த்தா இவங்க கூட கேம்பிங் வந்த எல்லாருமே தண்ணியில போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸோட அவங்களுக்கு நீந்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, எல்லாருமே இப்ப அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படின்னு இவங்க வேற பக்கமா இப்ப தனியா போறாங்க. வா இந்த தண்ணியில நடந்து போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் என் ஸ்கர்ட் லாங்கா இருக்கு நனைஞ்சிரும்னு வா சொல்றா. அவனா தூக்கி பிடிச்சிக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப எனக்கு நடக்க இன்னும் கஷ்டமா இருக்கும்னு வா சொல்றா. டார்லிங் என்ன பண்றீங்க, எனக்கு ரொம்ப கீச்சமா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இப்படியே கொஞ்சம் இவங்க ஒண்ணா விளாண்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கேம்பிங் பண்ற இடத்துல போய் பார்த்தா கியோமா காணாம போயிருந்தா. இந்த இடத்த சுத்தி ஃபென்ஸோ கேமராஸோ இருக்கு, சோ அவ எந்த டேஞ்சர்லயும் இருக்க மாட்டா அப்படின்னு அந்த மெய்ட் சொல்லுவோம். பட் இருட்ட போகுது, நம்ம போய் அவளை தேடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. பட் எங்க தேடியும் கியோமாவும் கிடைக்கல. சரி திரும்ப போலான்னு பார்த்தா திரும்ப போறதுக்கான வழியை இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா தெரியல. இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, தேட வந்து நான் இப்ப தொலைஞ்சிட்டேன்னா என் கால் வர கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி போறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே தூங்கிருந்தான். என்ன நாசான்னு திரும்ப வரலையா, தொலைஞ்சவங்களை தேட போறான்னு இப்ப அவரு தொலைஞ்சிட்டாரான்னு சுகாசா கேக்குறா. என்ன இந்த நாசா அப்படி பொறுப்பே இல்லாம தொலைஞ்சு போயிட்டான்னு கியோமா அங்க வந்து நிக்கிறா. நானும் சுகாசாவும் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே அது எனக்கு கனவா வந்துச்சு. இப்போ வரைக்கும் அவன் ஏன் அப்படி சொன்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப கண்மொழிக்கிறான். டார்லிங் இங்கேயே தூங்கிட்டீங்களா, கோச்சிங்க வந்து உங்களை சாப்பிட போகுது அப்படின்னு சுகாசா நம்ம ஹீரோவை எழுப்புறா. கியோமா கிடைச்சிட்டாலான்னு கேட்கவான். அவளுக்கு எதுவும் இல்ல, சரி வாங்க போலான்னு வாக்கப்படுறா. அன்னைக்கு சுகாசா என்ன இப்படிதான் விட்டு போனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சுகாசா நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ நீ ஏன் என்கிட்ட அப்படி கேட்ட நம்ம ஹீரோ கேட்கவும் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டான்ல நினைச்சேன், இன்னுமா சொல்லல, சரியா பார்த்து சீக்கிரட்டாவே இருக்கட்டும்னு சுகாசா சொல்லவும் ப்ளீஸ் சொல்லுப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். என் கூட அவுட்டிங் போகணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு திடீர்னு சொல்ல எல்லா ஹியூமன்ஸுமே ஏன் எதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்க மைண்ட்ல வரும். யாருனே தெரியாத ஒரு பொண்ணு திடீர்னு இப்படி சொல்றா அப்படின்னு யாரா இருந்தாலும் அவங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், கொஞ்சமா அவங்க தயங்க தான் செய்வாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல டார்லிங், உடனே நீங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னீங்க, என் மேல நீங்க வச்ச நம்பிக்கை அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒருவேளை இன்ஃபாக்சுரேஷன்ல நான் அப்படி சொல்லியிருந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, உங்களோட பதில் சில்லியா வேணா இருந்திருக்கலாம், ஆனா ஒருத்தங்க வார்த்தைகளால பதில சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸே பதில சொல்லிரும். ஏன்னா நீங்க சந்தேகப்படாம முழு நம்பிக்கையா வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் என்னோட நம்பிக்கையை நான் உங்க மேல வச்சேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும் யோசிக்காம உடனே நான் அன்னைக்கு சொன்ன அந்த பதில நினைச்சு நான் ரொம்பவே பெருமை இஷ்டத்துக்கு வந்து ஓசில திங்கலாமான்னு கேங்கா கேட்கப்போ வேஸ்டா போறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல நாயா சொல்றா. டோக்கியோ இவ்வளவு தூரம் மணிக்கிட்ட சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும்னு கேட்கவும் ஏன் பண்ணான்னு கொஞ்ச நேரத்துல போறியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாசா அண்ட் சுகாசா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நாக்கரியோ சீக்கிரட்டா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்கா. இந்த காதல் ஜோடிகளோட கதை என்ன நம்ம பார்க்கலாம். சுகாசாவை பார்த்த உடனே கிஸ் பண்ணணும்னு நாசாக்கு தோணிடுச்சு. பட் சுகாசாக்கு பதில் ஒரு ட்ரக் தான் வந்து அவனை கிஸ் பண்ணுச்சு. சுகாசா போய் அவனை காப்பாத்திட்டா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வா கேட்டுட்டு திடீர்னு காணாம போயிட்டா. நாசா படிப்பை கூட விட்டுட்டு சுகாசாவை தேடாத இடமே கிடையாது. மழை புயல் வெயில் உடம்பு சரியில்லைன்னு என்ன வந்தாலும் சரி அவன் அதை தேடுறதை மட்டும் நிறுத்தல. 2 வருஷம் கழிச்சு சுகாசாவே வந்து உடனே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கடாமே ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கவோ இப்ப எல்லாரும் ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுறாங்க. இதெல்லாம் என்னதுன்னு சுகாசா கேட்கவும் எல்லாம் டோக்கியோட ஏற்பாடு தான் அப்படின்னு கடாமே சொல்றா. சும்மா காசு இருக்குன்னு இதெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியமானு சுகாசா கேட்கணும். கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கோம், கொஞ்சமாச்சும் பாராட்டலாம்னு அவங்க கேட்கறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. உங்களுக்கு தெரியாம இந்த எல்லா ஏற்பாடியும் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியும்ல அப்படின்னு கடாமே சொல்லவோ கடாமே இதை தனியாவா
பண்ணா நாசா அவளுக்கு ஒரு அண்ணன் மாதிரி போலன்னு அந்த மைடி யோசிக்கிறாங்க. வெட்டிங் ஜோடிகள் மேடைக்கு வந்து சில வார்த்தைகள் பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுறா. திடீர்னு எப்படி பேசன்னு சுகாசா யோசிக்கவும் நான் போய் பேசுறேன் நம்ம ஹீரோ போறான். சுகாசா பேசலனாலும் மேடைக்கு வந்து நெல்லு, ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சுகாசாவும் மேடையில போய் நிக்கிறா. சரி இப்போ என்ன பண்ணணும்னு சுகாசா கேட்கவும் நியோலி பெட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணணும், ஒரு ஸ்பீச்சை கொடுங்க அப்படின்னு சொல்றா. திடீர்னு என்னால பேச முடியாதுன்னு சுகாசா சொல்லவோ சரி அப்ப நாசா நீ பேசு அப்படின்னு கனாமி சொல்லவோ நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்றா. இல்லைங்க அதுக்குள்ள ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சுகாசா பாக்குறா. உங்களுக்காக மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ். சுகாசாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னு நான் காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சா நைட் ஃபுல்லா யாராலையும் தூங்க முடியாது. அண்ட் எங்களோட மேரேஜ் மூலியமா கிடைச்ச என்னோட உறவுகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெட்டிங்னாலே முக்கியமான விஷயம் கேக் கட்டிங் தான் அப்படின்னு சொல்லி இப்ப கேக்க கொண்டு வராங்க. இது உங்க 2 பேருக்கும் தெரியாம ஹில்ஸ்க்கு கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. சோ என்னோட ஹார்ட் ஒர்க்குக்காக வச்சு நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணும்னு கனாமி சொல்றா. வெட்டிங் ட்ரெஸ் இல்லைனாலும் சிம்பிளா அந்த வேலை போட்ட உடனே நீ கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கன்னு டோக்கிக்கோ சொல்றாங்க. சுகாசா நீ இதுல பாக்க ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சுகாசா வைக்கப்படுறா. இப்போ இவங்க ஒன்னா சேர்ந்து கேக்க கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. பீப்புள் எதனால மேரேஜ் பண்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஈஜிப்ட் சிவிலைசேஷன்ல கூட ரிங்க மாத்திக்கிடுறது தான் மேரேஜா இருந்துச்சு. பட் எதனால மேரேஜ்னு ஒண்ணு பண்ணிக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேகா ஆல்டர் நேப் இதுதான் சம்மர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டார்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். வா அதெல்லாம் பார்க்க அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சார்லட்டும் ஆயாவும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டார்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியுதுன்னு கிங்காவும் நாக்கரியோ சொல்றாங்க. அந்த ரெட் கலர்ல இருக்கிறது என்ன நாக்கரி கேட்கவும் அதுதான் டாரஸ், அது சன்னை விடவும் பெருசா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு தெரியவா போதுன்னு சும்மா இஷ்டத்துக்கு நீயா எதுவும் சொல்றியான்னு கேட்கவும் அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டார்ஸையே பார்த்து யாருக்கெல்லாம் போர் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கவும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஃபயர் ஒர்க் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும் எல்லாரும் ஹாப்பியா ஆகுறாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் டார்லிங்னு கேட்கவும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து எல்லாரும் என்ஜாய் ஆனது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சுகாசா உனக்கு காஃபி வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படியே எனக்கும் சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சிட்டோஸே அங்க வந்து நிக்கிற. ஃபயர் ஒர்க் பார்த்து சின்ன பிள்ளைத்தனமா ஏமாற ஆள் ஒன்னும் நான் கிடையாதுன்னு சொல்லவும் காஃபி தானே உங்களுக்கு வேணும், கெஸ்ட் ஆஃப் ஆனரை டிஸ்டர்ப் பண்ணாதவா அப்படின்னு சிட்டோஸேவா கனாமி எழுதிட்டு போயிருந்தா. கனாமி எல்லா ஏற்பாடுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். யாரும் செலிப்ரேட் பண்றதுல சந்தோஷம் கனாமி சொல்லவும் நான் ஒன்னு செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு சிட்டோஸே சொல்றா. டாக்கையோக்கி பார்ட்டில கடைசியா பார்த்து சிட்டோஸே ஆக்சுவலி நீ என்கிட்ட கேட்ட கேள்வி அது என் மனசுலயே தான் இருக்கு. எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நீ கேட்ட, எனக்குள்ளேயும் நானே அதே கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா சுகாசாவை நான் ரொம்பவும் லவ் பண்றேன். பட் ஒருத்தங்களை லவ் பண்றதுனால எதுக்கு அவங்கள மேரேஜ் பண்ணணும்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ரொமான்டிக்கா யோசிக்கிறீ அப்படின்னு டோக்கிக்கோ இப்ப வராங்க. நீங்க சொன்ன மாதிரியே இங்க இருந்து பார்க்க ஸ்டார்ஸ் அழகா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுக்குலாம் ஃபயர் ஒர்க்ஸ் தான் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேருக்கும் தான் ஸ்டார்ஸை பத்தி பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் தனியா போய் பேசக்கூடாது அப்படின்னு டோக்கிக்கோ கேட்கவும் என் ஹஸ்பண்டை தனியா கூட்டிட்டு போய் என்ன ஸ்கீம் பண்றீங்க அப்படின்னு சுகாசா கேட்கறா. நான் எதையும்லாம் ஸ்கீம் பண்ணல, ஜஸ்ட் நாங்க பேசணும் அவ்வளவுதான் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ இப்ப அவங்க கூட போறான். நான் அவ குழப்பற மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சுகாசா சொல்றா. உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு அவங்க கேட்கவும் ஒவ்வொரு நாளும் சுகாசா எனக்கு புதுசா தெரியறா, லைஃப் நல்லா ஹாப்பியா போகுது நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ 2 வருஷம் அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அது என்னோட செல்ஃபிஷ் ரெக்வஸ்ட்னால தான். நீ அவளை மீட் பண்ண அந்த நைட் உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு கேட்கவும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு அவ கேட்ட உடனே நானும் சரி ஓகேன்னு சொன்னேன். உடனே நான் வாங்கிட்டேன், எப்படி ஹாஸ்பிட்டல் போனன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி அன்னைக்கு நான் அவங்க சொல்ல வரவும் நீங்க எதுக்காக இதை பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, லைஃப்ல எனக்கு என்ன நடந்தாலும் சுகாசா மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் எப்பவும் மாறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னோட விஷயம் நிறைவேற்றுற அந்த ஒரு பர்சன் இவன் தான் அப்படின்னு சொல்லி டோக்கிக்கோ அதையே யோசிக்கிறாங்க. எதுக்காக மேரேஜ் பண்றோம் நீ கேட்டல, சுகாசாவும் நானும் அதை பத்தி பேசியிருக்கோம், தனியா இருக்கும் போது நீ அவகிட்ட இதை பத்தி கேளு, கண்டிப்பா சுகாசா அவங்கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லி டோக்கிக்கோ சொல்லிட்டு ஹாப்பியா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சுகாசாவை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த நைட்டும் இதே மாதிரி தான் நிலா பெருசா இருந்தது. அவளை பார்த்த அடுத்த நிமிஷமே இவ தான் என்னோட டெஸ்டினின்னு எனக்கு தோணுச்சு, என்னன்னாலும் அவளை விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போய் பாக்குறான். மத்தவங்க எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சுகாசா அங்க தனியா நின்னுட்டு இருக்கா. இங்க இருந்து பார்த்தா மவுண்ட் ஃபோஜி தெரியுதுல்ல நம்ம சொல்லவும் ஆமா அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோக்கிக்கோ உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு கேட்கவும் கல்யாண வாழ்க்கையை பத்தி தான் பேசினாங்க. அப்புறம் நம்ம தனியா இருக்கும்போது எதுக்காக நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்கன்னு சொல்லவும் இந்த கொஸ்டின் வரும் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சுகாசா சொல்றா. சரி சுகாசா மேரேஜ் எதுக்காக பண்ணிக்கிறோம் உன்னோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். பீப்புள் மேரேஜ் பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அதுல முக்கியமான ஒண்ணுன்னா ஹியூமன்ஸ்லாம் மார்டல்ஸோ கண்டிப்பா ஒரு நாள் இறந்து போயிருவாங்க. டைம் போறத வச்சு ஈவென்ச்சுவலி நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா எவ்வளவுதான் ஒருத்தர் பேரு புகழ் பணம்னு சம்பாதிச்சிருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அவங்களுக்கு சொந்தமா இருக்காது. அண்ட் எவ்வளவு கிரேட்டா ஒரு பர்சன் இருந்தாலும் சாவா அவங்களால தவிர்க்க முடியாது. பட் மேரேஜ்ங்கிறது ஒரு இட்டர்னல் ப்ராமிஸ், காலத்துக்கும் அழியாம இருக்கணும் தான். ஈவன் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளோட லவ் நிலைச்சு நிக்கணுங்கிறது தான் அவங்களோட இட்டர்னல் லவ் ஒரு இட்டர்னல் ப்ராமிஸா பண்றது தான் மேரேஜ். அது எப்பவுமே இட்டர்னலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு இட்டர்னல் ப்ராமிஸா நம்ம கடவுள்னு சொல்லப்படுற யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறோம். உடம்பு சரியில்லைனாலும் சந்தோஷமா சோகமோ சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் விட்டு போகாம எப்பவோ கூடவே இருக்கிறது அந்த ஒரு ப்ராமிஸ் தான் மேரேஜ் அப்படின்னு சுகாசா சொல்றா. எங்களோட இட்டர்னல் லவ் இந்த அழகான நைட்ல நாங்க
ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஏன்னா மெயின் டேமனை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கதை முடியலையா அப்படின்னு கியோமா கேட்கவும் ஏலியன்ஸ் கூட எல்லாம் இன்னும் ஃபைட் பண்ற சாப்டர் 2 இருக்குன்னு ஆயா சொல்றா. நீங்க 2 பேர் மட்டும் தூங்குறதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோன்னு கனாமே சொல்லிருப்பா. இந்த டென்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அவங்க உள்ள போய் பார்த்தா ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரி மேல டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. பெட்ல ஹாப்பி வெட்டிங்னு போட்டு ஹார்டின் எல்லாம் விட்டு வச்சிருக்கோம். 2 பேருக்கும் வெக்கமா இருக்கு. அடா இங்க ஜூஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு நவாசா இருக்கிறதுல என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துருக்கோம். நம்ம ஹீரோவோட பிரெயின் சும்மாவே ஃபாஸ்டா திங்க் பண்ணும். அவன் மைண்ட்ல இப்ப அவன் யோசிக்கிறது ஒரே விஷயம் தான், எப்படி அவளை பெட்டுக்கு கூப்பிடுறது. என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப் தான், இதுக்கே நான் இவ்வளவு தயங்குற. மத்தவங்க எல்லாம் எப்படிதான் அதை பண்றாங்களோ. ஜஸ்ட் கேஷுவலா பெட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருவோம். நாங்க ரொம்ப தூரம் தள்ளி இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த இடம் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது வேற. சுகாசாவும் இப்ப மைண்ட்ல என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பா. அவளுமே நர்வஸா தான் இருக்கா. மேன்லியா நான் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா ஷோல்டர்ல கைய போடுறான். டார்லிங் என்ன பண்றீங்கன்னு வா கேட்கவும், தெரியல ஸ்டார்ஸ்லாம் அழகா இருக்குல்லன்னு கேட்கவும், டாபிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு வா சொல்லவும், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் விட நீ தான் ரொம்பவே பிரகாசமா இருக்க சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. ஐயோ இப்ப என்ன பண்றது, டைரக்டா கேட்கவா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நர்வஸா இருக்காம ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரிலாக்ஸ் ஆகுறான். பெட்ல போய் படுத்துக்கிட்டே ஸ்டார்ஸ் அப்படியே பாப்பமா நம்ம ஹீரோ கேட்கவோ சரினவா சொல்றா. லைட் ஆஃப் பண்ணிடுவா, அப்பதான் அது நமக்கு கிளியரா தெரியும்னு சொல்லுவோம். அவ்வளோ ஓகேன்னு சொல்றா. ஒரே இடத்துல ஒன்னா இருக்குது. 2 பேருக்குமே ரொம்பவும் நர்வஸா இருக்குது. நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல, நீ ஷோல்டர்ல படுத்துக்கிட்டியான்னு கேட்கவும் அவ்வளோ சரின்னு சொல்றா. இன்னைக்கு டேவை நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த டைம்ல நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கே சரியா தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா உன்னோட கனவை நான் ஒரு நாள் நனவாக்குவேன் அப்படின்னு டோக்கிக்கோ யார்கிட்டயோ சொல்லிட்டு மூணுல போய் அவங்க 3 ராக்க எடுத்துட்டு வந்தது நமக்கு காமிக்கிறாங்க. அதை சாதிச்சிட்டேன்னு தான் நினைச்சேன், ஆனா நான் இன்னும் சாதிக்கல, என்னால அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு அவங்க எதையோ யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப காலையில இருந்துச்சு சன்ரைஸை ரசிச்சிட்டு இருக்கான். வைஃப் கூட இல்லாம தனியா இருக்கேன்னு டோக்கிக்கோ அங்க வராங்க. ஓ குட் மார்னிங் நம்ம ஹீரோ சொல்றான். சுகாசவங்கன்னு கேட்க பாவா என்ன தூங்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது ஒண்ணு எனக்கு புதுசுல, அவ எப்பவோ இப்படிதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு உனக்கு காஃபி வேணுமான்னு கேட்கவும் தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். நாசா எங்க போனாரு அப்படின்னு அவ பார்த்துட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிருதா. உண்மையிலேயே உனக்கு இது ஓகே தானா, சுகாசா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் ஏன் அவளை போய் நான் எழுப்பணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த அழகான வியூவை வைஃப் கூட சேர்ந்து ரசிக்கிறதுக்கு பதில் ஏன் கூட உட்காந்துருக்கேன்னு அவங்க கேட்கவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, பட் இப்போ நான் இதை என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பேக்கரியில இருந்து பிரெட் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அந்த ஸ்மெல்லுக்கே உன் வீட்டிலான சுகாசா எந்திரிச்சு வந்துருவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லா விஷயத்தையும் நான் எப்பவும் தயாரா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ் பட்டர் அதுல தடவை கொடுக்கவும் இது சாப்பிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு காலையில என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லவும் நானும் இதை என்ஜாய் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இப்போ தனியா தான் இருக்கோம், இந்த விஷயத்தை ஓன்ட்ட இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க எதையோ சொல்ல வரவும் என்ன பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அந்த ஃபேமஸான பேக்கரியில இருந்தா, என்ன விட்டுட்டு சாப்பிட பாக்குறீங்களான்னு சுகாசா அங்க வந்துருதா. பிரெட் வாசனைக்கு நம்ம வீட்டில் வந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அது வேணும்னு வா சொல்லவும் நாசா உண்மையிலேயே உனக்கு இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு, வேற நல்ல பொண்ணே கிடைக்கலையான்னு அவங்க கேட்கவும் காலங்காத்தாலே அவங்க நான்சென்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு டோக்கிக்கோ சொல்லவும் நாசா ரொம்பவே நல்ல பையன், 1 வருஷம் எப்படிதான் குடும்பம் நடத்த போறானு டோக்கிக்கோ சொல்லவும் காசா தான் எனக்கான ஒருத்தி, அதை நினைச்சு நான் ஒரு நாள் கவலைப்பட்டதுல நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க டோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரிப்பை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நானும் தான், அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு, மறக்க முடியாத மெமரி அப்படின்னு சுகாசா சொல்றா. ஏன் வெட்டிங் வைக்கிறாங்கன்னு இப்ப புரியுது. நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள சந்தோஷம் வந்துருது. அடி சுகாசா ஜஸ்ட் அது ஒரு வயலா இருந்தாலும் நீ அதில் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப டோக்கிக்கோ வந்து ஏதோ இம்பார்ட்டண்டா சொல்ல வந்தாங்க, ஆனா சுகாசா வந்ததுனால சொல்லலையே நம்ம ஹீரோ அது என்னவா இருக்குன்னு யோசிக்கிறான். பழைய ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி இடிஞ்சு போன வீட்டு திரும்ப கட்டியாச்சுன்னு சொல்லவும் நம்மளோட எரிஞ்சு போயிருந்த அந்த அபார்ட்மெண்ட் அது ரீபில்டிங் பண்ணிட்டாங்களா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம சீக்கிரமே அங்க திரும்ப போயிருவான், நம்ம மட்டும் தனியா தான் இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சுகாசா கொஞ்சம் வைக்கப்படுறா. சரி கட்டி வச்சிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இருந்ததை விட இப்போ இது ரொம்பவே பெருசா இருக்கு. ரீபில்ட் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற சில இடங்களையும் வாங்கி போட்டு சேர்த்து கட்டினாங்கன்னு கேள்விப்பட்ட அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளேயே பேத்திங் இருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்படியா நல்லது அப்படின்னு சுகாசா யோசிச்சுட்டு அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சு வைக்கப்படுறா. டார்லிங் எப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் நர்வஸ் ஆகதா செய்வேன்னு வா சொல்றா. நமக்கான பெட்டும் நம்ம வாங்கணும், ஒன்னா படுக்கலாம்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரின்னு சொல்றா. சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம புது அபார்ட்மெண்ட்க்கு இங்க இருந்து கொண்டு போறதுக்கு பெருசா எந்த திங்ஸும் இல்ல, பில்டிங் எரிஞ்சதுனால நம்ம புதுசா எந்த திங்ஸுமே இங்க கொண்டு வரலன்னு சுகாசா யோசிச்சுட்டு இருக்கா. நாசா என்ன தைரியம் இருந்தா எனக்கு துரோகம் பண்ணுவ, இந்த வீட்டை விட்டுட்டு ஏதோ அபார்ட்மெண்ட்டுக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன், இந்த வீட்டுல உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கனாமே கேட்க போறோம். நாளைக்கு இங்கே ஓசியில இருக்க முடியாதுல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க இங்க இல்லன்னா உங்க கப்பல் திங்ஸ் எல்லாம் நான் எப்படி நைட் பார்க்க முடியும், அப்புறம் நான் ரொம்பவே தனியா இருப்பேன்ப்பா அப்படின்னு வா சொல்றா. நீ தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நான் கூட இருப்பேன். இவன் நாங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் பேத் ஹவுஸ்ல நான் வந்து வேலை பாக்குறேன், நீ அவ்வளவு ஈஸியில தனியா விட்டு போயிட மாட்டோம். நாசாவும் வேணா எங்க ஆபீஸ் அமைச்சுக்கிட்டோன்னு சொல்லவும் என் லேப்டாப் இருந்தா நான் எங்கனாலும் வேலை பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஈவன் நாங்க எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போனாலுமே கூட நாங்க உன் கூட இருப்போம், கவலைப்படாத. இதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுகாசா சொல்றா. நீங்க போயிட்டா நைட் நீங்க பண்ற கப்பல் திங்ஸ் நான் எப்படி பாப்பேன் அப்படின்னு கனாமே கேட்கவும் அப்ப இத்தனை நாள் நீ அதை பாத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் சுகாசாவும் வெளியே போறாங்க. நம்மளோட சொந்த வீடுன்னு சொல்லிக்கிட்ட ஒரு இடம் இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நமக்குன்னு தனியா அபார்ட்மெண்ட் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதுவும் மேரிட் கப்பல்ஸா நம்ம ஹீரோ கேட்கவும் எந்த மாதிரின்னு சுகாசா கேட்கறா. இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுவோம். டார்லிங் ஒரு நிமிஷம், நம்ம மேரிட் கப்பல்ஸ்னா என் மனசுல தோன்றதை நான் உங்ககிட்ட ஈஸியா பேசலாம் அப்படிதானே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், பட் அதை நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க சரியா. விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒழுங்காவே ஹக் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லவும் என்னது அப்படின்னு ஹீரோ சம ஷாக் ஆகுறாங்க. பாருங்க டார்லிங் அதை எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு கத்து கொடுக்குற
சரியா? எப்பவுமே என் ஷோல்டருக்கு கீழே வழியா நீங்க என்ன கட்டுப்பிடிக்கிறீங்க. இப்படி நீங்க ஹக் பண்றது மூலியமா என் முதுகு எவ்வளவு தூரம் பெண்ட் ஆகுது தெரியுமா? நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ போன மாதிரி நிக்க வேண்டியது இருக்கும். ஷார்ட்டா இருக்கிற பொண்ணுங்களை ஷோல்டருக்கு மேல வழியா இந்த மாதிரி தான் ஹக் பண்ணணும். என்னவா சொல்லுவான், அட இது கம்ஃபர்டபுளா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான், எனக்கோ இப்படி உங்களை டைட்டா ஹக் பண்ண ஈஸியா இருக்குன்னு வா சொல்லிட்டு அவ்வளவுதான் லெசன் முடிஞ்சுது அப்படின்னு வைக்கப்பட்டுட்டு நீங்க சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கவும், நான் எதுல இருந்து ஆரம்பிக்க நம்ம ஹீரோ கேட்கவும், அப்ப நிறைய இருக்கான்னு வா கேட்கறா. தூங்கும் போது நான் உன்னை டச் பண்ணாமா, ஐ மீன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஐ மீன் அந்த மாதிரியும் தான், ஐ மீன் எந்த மாதிரின்னா தூங்கும் போது நீ அங்கங்கன்னு உருண்டு உன் போட்டோனை விட்டு வெளியே போயிருந்த, உன் ட்ரெஸ் கலண்டு வயிறும் கூட தெரியும், உன்னை திரும்ப தூக்கி போட்டோன்ல வச்சு ஒன் ட்ரெஸ் மாட்டி விட்டுறதுக்கு அந்த மாதிரி டச் தான் கேட்கறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், தூக்கத்துல நான் உருளவனா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன்னு வா சொல்லுவோம், ஆனா நீ டெய்லி அதை பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். தூக்கத்துல எல்லாம் நான் உருள மாட்டேன் அப்படின்னு வா கத்துறா. டோக்கிகோ, என்னோட டெஸ்டினி நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ 2 வருஷம் அவ்வளவுதான் உன் கூட என்னால இருக்க முடியும். இத்தனை நாள் எனக்காக வாழ்ந்தது போதும், இதுக்கப்புறமாச்சு உங்களோட லைஃப் நீங்க வாழுங்க, ஏன்னா லைஃப் ரொம்பவே ஷார்ட் ஆனது அப்படின்னு சுகாசா சொன்னதை டோக்கிகோ யோசிச்சு பார்த்துட்டு, என்னோட லைஃப் லாங் விஷ என்னால நிறைவேற்ற முடியல, நான் யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு டோக்கிகோ இப்ப மயங்கி விழுறாங்க. தூக்கத்துல இவ ஒரு தான் போட்டோ எடுத்து ப்ரூவ் பண்ணலாம், பட் அவ டென்ஷன் ஆயிருவா. சோ போட்டோ எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா சுகாசாவோட போன் அடிக்குது. போன் அட்டன் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவா, காலங்காத்தாலேயே யாரா சிட்டோ சேவானவா அட்டன் பண்ணா, என்ன டோக்கிகோக்கு என்னாச்சு அப்படின்னு போய் அவங்க ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டல் போனா, டோனட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு அவங்க நார்மலா உட்காந்துருக்காங்க. என்னாச்சோன்னு பதறி ஓடி வந்தா, நீங்க ஜாலியா டோனட் சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கேட்கணும். ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்களே பாக்குறீங்களா நான் நல்லா தான் இருக்கேன், லைட்டா மயங்கி விழுந்ததுக்கெல்லாம் போய் சேர்ந்துருவான்னு அர்த்தம் இல்ல, சரி நான் போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன், உங்க கூட பேசினாதான் நான் இன்னும் டயர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றேன், நான் திரும்ப வர வரைக்கும் இந்த கேம்ல நான் சாகாம உயிரோட இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு டோக்கிகோ அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கு நான் ஒர்க்குன்னு அவங்க மேல பாத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப அங்க இருந்து கிளம்புறான். டோக்கிகோ ஒரு இடத்துல போய் தனியா உட்காந்துருக்காங்க. உண்மையை சொல்லுங்க உங்க கண்டிஷன் எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், எப்படி கண்டுபிடிச்சேன்னு அவங்க கேக்குறாங்க. அன்னைக்கு ஹைக்கிங்ல நடந்ததை விட இன்னைக்கு ரொம்பவே மெல்ல நடந்தீங்க, உங்க உடம்பு சரியில்லை தானே நம்ம ஹீரோ சொல்லவும், நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நாசா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி தான், எல்லாரும் அந்த காலத்துல புத்திசாலின்னு சொல்லுவாங்க, நீ என்ன விட புத்திசாலியா இருக்க, சுகாசாக்கு இது தெரிய வேண்டாம், அவ தெரிஞ்சா வருத்தப்படுவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் நாசா அப்படின்னு அவங்க சொல்லவும், அம்மா நீங்க அன்னைக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று இம்பார்ட்டண்டா சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சது, அது என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். இம்பார்ட்டண்டா தான் சொல்ல வந்தேன்னு எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க, என்னோட மைண்ட் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்கு, என்னோட மொத்த லைஃப்லயுமே நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலை அடையணும்னு நினைச்சேன், பட் அதை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட லைஃப் முடிஞ்சிடும் போல, பட் என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, இப்போ அதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவங்க 3 ராக்க நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும், இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன்ட்ட ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஈவன் அது 3 ராக்கா இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு சாதாரண ராக் அவ்வளவுதான், ஆனா இதை எடுக்கிறதுக்கு ஹியூமனோட மில்லினியம் ஆஃப் இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு, ஒன்னுதான் நம்பி இருக்கேன் நாசா, சுகாசாவை ஹாப்பியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல, பட் இந்த 3 ராக்க விடவும் ஒரு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு மட்டும் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, கண்டிப்பா நான் அவளை ஹாப்பியா பாத்துப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். இது போதும் எனக்கு அப்படின்னு டோக்கிகோ பேசிட்டு இருக்கும் போதே சுகாசா அங்க வந்துருதா. நல்ல வேலை இன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இவ இங்க வந்தா அப்படின்னு சொல்லி டோக்கிகோ சொல்லிட்டு அவங்க கேமை வாங்கிட்டு கிளம்பவும், நாசா கிட்ட என்ன தனியா பேசிட்டு இருந்தீங்கன்னு வா கேட்கறா. அது ஒரு சீக்ரெட்னு அவங்க சொல்லவும், அந்த லெவலுக்கு பெருசா அதுவும்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் போல உங்க நான்சென்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா, என்ன பேசுனீங்கன்னு சுகாசா கேட்கவும், என்ன சீக்ரெட்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை நாசா கிட்டே கேளு அப்படின்னு டோக்கிகோ சொல்லிட்டு சுகாசாவை பிடிச்சி நம்ம ஹீரோ மேல தள்ளி விடவும், சுகாசா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. மேலே சீக்ரெட்லாம் எதுவும் இல்ல, நான் உன்னை ஹாப்பியா பாத்துப்பேன் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா டார்லிங் அப்படின்னு சொல்லி சுகாசா ஹாப்பியா ஆவரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எனக்கு ரொம்பவே கடுப்பா இருந்ததுனால நான் போயிட்டு ஸ்பாயிலரை பார்த்துட்டேன், சுகாசாவோட ட்ரூத்தை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி சீசன் 3ல மெயின் இம்பார்ட்டன்டான ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பவும். ஸோ சீசன் 3 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.